Good evening. Yes. இன்னைக்கு வந்து நம்ம நியூ சிலபஸ்ல யூனிட் 1 பார்ட் 3 சரியா? யூனிட் 1ல பார்ட் 3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போறோம். அது லாஸ்ட் கிளாஸ் அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போவும் அதுக்கு ரிலேட்டடா தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன சார் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன், கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் and the hierarchy, taxonomy, level of organization, அது ஃபுல்லாவே பார்த்தோம். symmetry, coelom and metamerism, that everything we have discussed in the last class. And also that I discussed the canal system in porifera. Very detailedly I explained that the canal system in porifera. So porifera தான் நம்ம பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் porifera அடுத்த சிலபஸ் என்னன்னா, the canal system in porifera அடுத்து polymorphism and metagenesis in Coelenterata. Now take page number 30. ஏன்னா பாலிமார்பிசம் பார்த்துட்டு மெட்டாஜெனிசிஸ் பார்ப்போம், அப்பதான் அது கொஞ்சம் ஆப்டா இருக்கும். பேஜ் நம்பர் 30 எடுங்க. யூனிட் 1 மெட்டீரியல்ல பார்ட் 3 பேஜ் நம்பர் 30. அதுல மெட்டாஜெனிசிஸ், அதுல வந்து சிலிண்ட்ரேட்டா நிடேரியான்னு இருக்கும் பாருங்க. ஓகே, அந்த ஏரியாவுக்கு பாருங்க. அதுலதான் என்ன வரும்னு கேட்டா பாலிமார்பிசம் வரும். மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 30. ஸோ பாலிமார்பிசம் பர்டிகுலரா சிலிண்ட்ரேட்டாக்குள்ள ஒரு பெக்கூலியர் கேரக்டர் தான் பாலிமார்பிசம். நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீனோ டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நிடேரியன் நிறைய நிடேரியன்ஸ் இருக்குது சரியா? அதுல சில நிடேரியன்ஸ் நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், சிலிண்ட்ரேட்டால உள்ள விஷயங்கள். ஓகே, ஸோ சிலிண்ட்ரேட்டா ஒரு கேட்டகரியில உள்ள பாலிமார்பிசம், பேஜ் நம்பர் 30. இட் அக்கர்ஸ் இன் த அதாவது பாலி, இது இந்த வேர்டு நீங்க இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிமார்பிசம் செல்லார்னல்ல இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலிமார்பிசம் ஆஃப் செல்லார்னல். விச் ஒன் இஸ் த பாலிமார்பிசம் ஆஃப் செல்லார்னல்? Lysosome, sir. Yes, okay. Lysosome. Lysosomes பாலிமரைசம். ஏன்னா அது வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்சரி அந்த மாதிரி நிறைய இருக்கிற போது, ஆனா லைசோசோம் தான் அதோடைய ஃபங்க்ஷன் வைஸா, அது வந்து ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் வைஸா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நேம் இருக்கிற மாதிரி. அதே மாதிரிதான் சிலிண்ட்ரேட்டானும் பாலிமார்பிசம் அந்த வேர்டு சரியா? அப்ப என்ன சார்னா, இட் அக்கர்ஸ் இன் த சேம் ஸ்பீசிஸ் ஆஃப் தட் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் இண்டிவிஜுவல். ஸ்பீசிஸ் ஒண்ணுதான், ஆனா வேற வேற இண்டிவிஜுவல் மாதிரி இருக்கும். which different in the form as well as the function. கொஞ்சம் அமைப்புல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அதனுடைய பணிகளையும் சில வித்தியாசமா இருக்கும். ஸோ தட் எஃபிசியன்ட். ஏன் சார் இப்படி இருக்கணும்? இந்த பாலிமார்பிசம் ஏன் சிலிண்ட்ரேட்டால ஸ்பெஷலா? ஆக்சுவலா வேற எதுவுமே கிடையாது. நம்ம பைலத்தை சிலிண்ட்ரேட்டான பாலிமார்பிசம்னாவே சிலிண்ட்ரேட்டா தான். ஏன் இந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டா, இட்ஸ் எஃபிசியன்ட் டிவிஷன் ஆஃப் லேபர். அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்யுதுன்னு சொல்றோம். மோஸ்ட் ஆஃப் த அனிமல் தட் ஆர்டர் சைப்னோஃபோரா, அதுலதான் most of the animal. Page number 30, sir. Order Siphonophora of that class Hydrozoa. சரியா? கிளாஸ் வந்து எதுல வரும்னா ஹைட்ரோசோவால வரும். ஹைட்ரோசோவா, you know, a basic two form is that in hydrozoa. One we can say the polyp form, another one can say that medulla form அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபார்ம் இருக்குது சரியா? யா, ஸோ இந்த இதுதான் ஆக்சுவலா வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. பாலிப் ஃபார்ம், இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா தெரியும். This is a polyform, this is a medulla, not medulla, medusa. சரியா? polyp and medusa is a hydrozoa. கிளாஸ் வந்து ஹைட்ரோசோவால வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இது. ஸோ இன் ஹைட்ரோசோவா அதுல கொஞ்சம் இந்த பாலிப் மெடுசா பத்தி லைட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்றேன் சரியா? நீங்க டயக்ராம் மெட்டீரியல் நம்ம டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். மெட்டீரியல் டயக்ராம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 26ல பாருங்க. பேஜ் நம்பர் 26ல சரியா? சோ இதுல ஃபர்ஸ்ட் பாலிப், இத பத்தி பார்ப்போம். பாலிப், ஓகே, வாட் இஸ் மீன் பை பாலிப்? a tubular body with mouth at the one end. எங்க இருக்கு? இந்த இடத்துல மவுத், இந்த ஏரியா. ஓகே, கலரை வேணா மாத்துறேன். so actually this area, the mouth at end, other end to blind and attached to that
படங்கள் இந்த பாத்தீங்களா, இது அடுத்து இது ஃபர்ஸ்ட் எண்ணு, இது ரெண்டாவது இது வந்து கீழே அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும் டு த சப்ஸ்ட்ரேட். அந்த ஏதாவது மண்ணு அந்த ராக்கு அதுல அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும். இது பேசிக்கா தான் நான் சொல்றேன், இன்னும் ரொம்ப டீட்டெயில் நான் சொல்லல. சரி, இதுல வேற என்ன சார் இருக்குன்னா, இதுல டெண்டக்கிள்ஸ் இருக்கும். டெண்டக்கிள்ஸ், ஓகே, டெண்டக்கிள்ஸ் இந்த மவுத். நம்ம ஆனஸ்ன்னு சொல்லுவோம், மவுத். ஏன்னா ரெண்டுக்குமே பெருசா மவுத் ஆனஸ்னா தனித்தனியாலாம் கிடையாது, ஒரேதா தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் மவுத் ஆர் ஆனஸ் அப்படின்னு சொல்றோம் ரெண்டுமே. இது வந்து பாலிப்பு. பாலிப்னா மெயினா மவுத், டெண்டக்கிள்ஸ் இருக்கும். எப்படி படம் இருக்குன்னு சொல்லி, டெண்டக்கிள்ஸ்னா நிறைய ஃபிங்கர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அது மெடுசா. மெடுசா இதான் மெடுசா. மெடுசா எப்படி இருக்கு பாருங்க, லுக் லைக் அம்பர்லா. ஒரு அம்பர்லா மாதிரி இருக்கா, அப்படியே ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அம்பர்லா மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. இட்ஸ் அ பவுல், இல்லைன்னா ஒரு பவுல் மாதிரி, ஒரு பவுல கவுத்தி வச்சா எப்படி இருக்கும் இந்த ஷேப். சரி, இந்த மெடுசா பாலிப் இதுவும் அதே மாதிரி இந்த மவுத் அண்ட் டெண்டக்கிள்ஸ் தட் எவரிதிங்ஸ் ஆர் பிரசன்ட். பாலிப் வந்து இட்ஸ் a sessile. மெடுசா இஸ் a motile. sessile உங்களுக்கு தெரியும், sessileனா ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல இருக்கும். மொட்டைல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு, இது பாருங்க, இல்ல ஃபிக்ஸ் ஆகாம தனியா போட்டிருக்காங்க பாருங்க இந்த பிக்சர். சரியா, மொட்டைல். அப்போ ஒரு இடத்துல இன்னொரு மூவ் ஆயிட்டே இருக்கும். கண்டிப்பா நான் சொல்றேன், டிஆர்பில பாலிமார்பிசம் ஆஃப் சீலன்ட்ரேட்டால பாலிப் மெடுசா இதுலதான் கொஸ்டின் வரும். நான் ரொம்ப மெட்டீரியல் நிறைய சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி கொஸ்டின் எங்க இருக்குன்னா பாலிப் மெடுசா. இப்ப நான் ஓரளவு தான் சொல்றேன், இப்போ ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் நான். சரியா, ரைட். So the importance of that polymorphism நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிவிஷன் ஆஃப் லேபர். அப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன சார் வரும்னு கேட்டா, பாலிப்போடைய ஃபங்க்ஷன் என்ன, மெடுசாவோடைய ஃபங்க்ஷன் என்ன, இவ்வளவுதான் கொஸ்டின். பாலிப் வந்து என்ன சார்னா ஃபீடிங், ப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே, ஒரு இது கூட இருந்தது நீங்க ஒரு நிமிஷம். யா, இதுல போட்டு பாருங்க, இட்ஸ் a sessile. ஓகே, அது வந்து மொட்டைல். அது மொபைல்னா மூவபிள். மெடுசா அப்படின்னு வந்து இது பாலிப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா, இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ இந்த பாலிப் அது டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் சொன்ன பாத்தீங்களா. பாலிப்போட ஃபங்க்ஷன் கொஸ்டின் இதான் கேட்பாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்ன, ஃபீடிங், ப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். மெடுசாவுடைய ஃபங்க்ஷன் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மெடுசா எப்பவுமே வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல, இது வந்து எப்படி இருக்கும்னு சொல்றேன், செக்சுவல். இது வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். சோ ரீப்ரொடக்ஷன் பொறுத்தளவு அதுதான். ஓகே, they can produce that sexual as well as இங்க asexual சொல்லிருப்பாங்க. பட் ஜெனரலா வந்து இது asexual தான் இதுல வரும். ஓகே, இது பாத்தீங்களா எக்ஸ்க்ளூசிவ்லி செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். பட் இதுவும் asexual தான் மெயின், செக்சுவலை விட asexual தான் மெயின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் காலனி. இதுல டைப்ஸ் ஆஃப் காலனி வந்து based on that zooids, 3 types they having: dimorphic, trimorphic, polymorphic. சரியா, இது என்ன சார் டைமார்பிக்? எதை பத்தினா, the colony contain a 2 type of the zooids, mostly the obelia. இதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, அந்த டயக்ராம் இருக்கான்னு பாக்குறேன். யா, மாடிஃபிகேஷன் ஆஃப் கொஞ்சம் பிக்சர் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கும், சும்மா லைட்டா நீங்க வேர்டிங் சரியா தெரியாம இருக்கும். அதுல பிக்சரே இப்படித்தான் இருக்கு, உங்களுக்கு தெரியல நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, சும்மா பிக்சருக்காக தான் இதை காமிச்சேன். ஒபிலியா. சரியா, ஒபிலியா இது வந்து டைமார்பிக் என்னது, காலனி கண்டெய்னிங் 2 type of the zooids, அவ்வளவுதான். ட்ரைன் என்னது, 3 type of zooids. இது வந்து ஒபிலியா வித் மெடுசா. பாலிமார்பிக்னா மோர் தென் 3 type of zooids we are getting a polymorphic அப்படின்னு சொல்றோம். So the following cylindrids it exhibit that polymorphism mostly. அப்ப பாலிமார்பிசம்னா எதெல்லாம் பாலிமார்பிசம் வந்து, அதுல நிறைய சிலிண்ட்ரேட்டால் நிறைய ஸ்பீசிஸ் இருந்தாலும் ஒபிலியா அண்ட் வெனிலா, பைசாலியா, போர்டியா, சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே the greater degree of polymorphism அப்படின்னு சொல்லக்கூடியது. The colony of hydrogen, actually 5 types, each specialized function, 5 types of polyps. அந்த அதுலயே 5 type of polyps. சார் கொஸ்டின் இதுதான் சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் இதுதான். அந்த 5 type of polyps சொன்ன பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் முன்னாடி நான் என்ன சொன்னேன், பாலிப் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சொன்னேன். இந்த பாலிப் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் சொன்னேன், ஓகேவா. அந்த ஃபங்க்ஷன்ல அந்த ஜூஆய்ட்ஸ் சொல்ல பாத்தீங்களா, இதுல 5 type of zooids. 5 type of zooidோட ஃபங்க்ஷன் என்ன, டிவிஷன் ஆஃப் லேபர். இதுதான் டிஆர்பி கொஸ்டின். ஜெனரலா பேசிக்கா கேட்டா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த மாதிரி கேட்பாங்க, செசைல். சரியா, இது வந்து செக்சுவல் மெடுசா இஸ் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்.
இட்ஸ் அ மொட்டைல். இது பேசிக் கொஸ்டின். கொஞ்சம் டஃபா கேட்கணும்னா பாலிப்ல இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ திங்க் இது பேஜ் நம்பர் எதுல இருக்கும்னா 32ல இருக்கும் பாருங்க. 32. ஸோ இதுல கேஸ்ட்ரோசோயிட்ஸ் அது மீனிங் அதுலயே இருக்கும் பாருங்க. கேஸ்ட்ரோனா ஃபீடிங், அவ்வளவுதான். இதுதான் கொஸ்டின். ஸ்பைரலி அது மாதிரி டாக்லோசோயிட் இது வந்து ப்ரொடெக்ஷன். டெண்டிக்லோசோயிட்ஸ் சென்சரி ஃபங்க்ஷன். ஸ்கெலிட்டல் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், the spinning projection of the skiting. கோனோவே கொனாட்ஸ்னு அர்த்தம். அப்ப கோனோசோயிட்ஸ்னா ரீப்ரொடக்ஷன். அவ்வளவுதான். இந்த 5 டைப்ல வந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஒன்னும் பெருசா ஒன்னும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் அதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? ஸோ எக்ஸாம்பிள் ஆர்டர் சைஃபனோஃபோரா அண்ட் காண்ட்ரியோஃபோரா. இது இந்த ரெண்டு ஆர்டர், அதாவது கிளாஸ் பார்த்தோம். அதே ஆர்டர் ஹைட்ரோசோவா இஸ் அ கிளாஸ். அதுல 2 ஆர்டர் இருக்குங்களா, சைஃபனோஃபோராவும் காண்ட்ரியோஃபோரா இருக்கு பாத்தீங்களா. இந்த 2 ஆர்டர் தான் பாலிமார்பிசம் ரீச் த பீக். இதுதான் அதிக இங்க உள்ள இதுல உள்ள இந்த ஆர்டர்ல உள்ள ஸ்பீசிஸ் தான் பாலிமார்பிசம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஏற்கனவே சொன்னதுதான் இதுவும். மாடிஃபிகேஷன் ஆஃப் பாலிப்ல கேஸ்ட்ரோசோயிட்ஸ்னா ஃபீடிங் பாலிப், ஏற்கனவே சொன்னதுதான். டாக்டிலோசோயிட்ஸ்னா ப்ரொடக்டிவ் பாலிப், ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக. கோனோசோயிட்ஸ்னா ரீப்ரொடக்டிவ் பாலிப். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. சோ ஒரு பாலிப்னா இது இந்த விஷயங்கள் ஃபுல்லாவே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி இதுதான் கேட்பாங்க, வேற ஒன்றும் பெருசா ஒண்ணு. சரி, இதே இது மெடுசான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெடுசா பொறுத்தளவு லாட் ஆஃப் மாடிஃபிகேஷன் இந்த மெடுசா இஸ் தட். சரியா? சப்போஸ் பாலிப்ல கொஸ்டின் அந்த 5ல ஏதாவது ஒண்ணு கேட்கலன்னா மெடுசால கேட்பாங்க, அவ்வளவுதான். சோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நெக்டோஃபோர், தட்ஸ் நெக்டோஃபோர் ஆர் ஸ்விம்மிங் ஜோயிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நெமட்டோஃபோர், இது ஃப்ளோட்டிங், அப்படியே மேல மிதக்கிறது. பைலோசோயிட்னா இது வந்து பிராக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் பர்பஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பிராக்ட்னா ப்ரொடெக்ஷன். கோனோஃபோர்னா இது வந்து பியரிங் த கோனாட்ஸ், செக்ஸுவலுக்கு. ரைட்டா? சோ இவ்வளவுதான். இதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாலிப்பும் மெடுசாவுடைய டிவிஷன் ஆஃப் லேபர், டிஃப்ரெண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் வருதோ அது பார்த்துக்கோங்க. நோட்டபிள் பாலிமார்பிக் காலனி, சில முக்கியமான பாலிமார்பிக் காலனி மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கணும். சில ஆர்டர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 முக்கியமான ஆர்டர் சைஃபனோஃபோரா அண்ட் காண்ட்ரியோஃபோரா வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டர். ஏன்னா அதுல அந்த ஸ்பீசிஸ் தான் நிறைய என்ன இருக்குன்னா பாலிமார்பிசம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆர்டர்ல சைஃபனோஃபோரால லைக் டைஃபிட்ஸ்னு ஒன்று இருக்கு. த பாலிப் அண்ட் மெடுசாஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ் சார் குரூப்டு யூனிட் டுகெதர் ஃபார் தட் கார்மிடியான்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம் அது வந்து. எக்ஸாம்பிள் பைசாலியா, ஐ மீன் ஆக்டுலியா, ஸ்டெப்னுலியா, இந்த ஸ்விம்மிங் பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலி டெவலப்மெண்ட் டு தட். இது பேர் ஸ்விம்மிங் பெல்னு சொல்லுவாங்க ஜெனரலா வந்து. இன்னும் ரெண்டு ஆர்டர் தான் மெயினா இந்த பாலிமார்பிசத்துல. 2 ஆர்டர் தான். இன்னொரு ஆர்டர் என்னன்னா காண்ட்ரியோஃபோரா. இது வந்து வெனிலா அண்ட் புரோடியன் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாலிப் அண்ட் மெடுசா பத்தின நிறைய விஷயங்கள். ஆரிஜின் ஆஃப் பாலிமார்பிசம் அடுத்த பார்க்கறோம். சார் இது வந்து இதுல யாரு சொன்னாங்க அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் இதை பத்தி இது ரொம்ப போட்டு ரொம்ப இது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஆரிஜின் ஆஃப் பாலிமார்பிசம்னா என்னென்ன சயின்டிஸ்ட் யாரு எதை பத்தி சொன்னாங்க அது மட்டும் சும்மா ஜஸ்டா பாத்துக்கோங்க. சைஃபனோஃபோரா இஸ் த மோஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு ஃபார் ஹைட்ரோசோவா. நான் ஏற்கனவே 2 சொல்லிட்டேன். ஒன்னு வந்து காண்ட்ரியோஃபோரா, இன்னொன்னு சைஃபனோஃபோரா. இந்த 2 ஆர்டர்ல சைஃபனோஃபோரா வந்து மோஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு ஹைட்ரோசோவான்னு சொல்றாங்க. 2 வியூ சொல்றாங்க சார் இதுல. ரிகார்டிங் தட் ஃபர்ஸ்ட், அதாவது எது முதல்ல வந்தது அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாலிப் வந்ததா அடுத்து மெடுசா வந்ததான, ஃபர்ஸ்ட் பாலிப் ஆர் மெடுசா. So regarding the 2 views, okay, so first வந்து the ancestor cylindrate, the hydra-like polyp. இவர் ஹெக்கல் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாரு. which are arose from the gastria and asexual. ஏன்னா பாலிப் தானே asexual. இதுதான் இட் மாடிஃபைட் into the sexual medusa அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பாலிப் தான் வந்திருக்கும். அதுக்கடுத்து இது செக்ஸுவல் மெடுசாவா வந்திருக்குன்னு ஹெக்கல் சொல்றாரு. அவர் வியூ சொல்றாரு. சரியா? ஆரிஜின் ஆஃப் பாலிமார்பிசத்துல. அடுத்தது அக்கார்டிங் டு த ப்ரோக், இவர் என்ன சொன்னா மோர் அக்செப்டபிள் தியரினோட சொல்லலாம் இது வந்து. ஏன்னா ஆன்சிஸ்டர் சீலன்ட்ரேட்ஸ் ஆர் பிரிமிட்டிவ் மெடுசான்னு சொல்றாரு இவர். அது மாதிரி ஹக்ஸ்லி இட்டால் அக்கார்டிங் டு தட் த polyploid stage is a persistent larval stage. அது ஒரு larval stage and medusoids are completely evolved into that cylindrates அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஆரிஜின் லைட்டா பாத்துக்கோங்க. 2 பேர்
ஒருத்தர் பாலிப்பு தான் மூலம் மெடுசா வந்துன்னு சொல்றாங்க, ஒருத்தர் மெடுசா மூலம் தான் பாலிப்பு வந்துன்னு சொல்றாங்க. ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம், அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் அவ்வளவுதான். இதுல பாலிமார்பிசம் எழுதிட்டேன். நான் டேக் பேஜ் நம்பர் ஒரே ஒரு நிமிஷம் 38 எடுங்க. 38 பேஜ் நம்பர் 38. ரைட். சரி, இப்ப இவ்வளவு நேரம் நான் பாலிப் மெடுசா பத்தி நான் நிறைய டீட்டெயில் உங்களுக்கு சொன்னேன். நானு அது பாலிமார்பிசம்ல மெயினா இது அது ஒரு ரெஃபரன்ஸ். இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு. இந்த இது சும்மா ஜஸ்ட் அங்க சொன்னதுதான் ஒரு லைட்டா ஹைலைட் பண்ணிருப்பாங்க பாருங்க. பேஜ் நம்பர் 38 எடுங்க. இந்த பாலிமார்பிசம் சிலிண்டரேட்ல நான் சொன்னதே தான் திரும்ப இது ரீகால் பண்றதுக்கு. டைப்ஸ் ஆஃப் காலனில அந்த மூணு டைப்ஸ் சொன்ன பாத்தீங்களா? பேஜ் நம்பர் 38 எடுங்க சார். டைமார்பிக், ட்ரைமார்பிக், பாலிமார்பிக். ஓகே, அது என்ன மீனிங் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காலனில கெலிஸ்டோம்லமா இது வந்து டிபிக்கல் பாலிமார்பிக் காலனின்னு சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் அதுல பாலிமார்பிக் சொல்லியிருக்கு. இது டயக்ராம் இருக்கான்னு பாக்குறேன், ஒரு நிமிஷம். இண்டிவிஜுவலா இந்த மேல உள்ள ஒரு டயக்ராம் ஒபிலியா அண்ட் மெடுசா நடுவில் ஒரு பிக்சர் இருக்கு, அதுக்காக நான் இதுல காமிக்கேன். இதுல நல்லா கவனிங்க. ஆக்சுவலி ஃப்ரீ ஸ்விமிங் காலனி த ஜோயிட்ஸ் த ஹேவிங் அதான் சொன்னேன், ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷன் சொன்ன பாத்தீங்களா? நெமட்டோஃபோர்ஸ் மோஸ்ட்லி த ஃப்ளோட்டிங் பர்பஸ். அந்த படம் பேஜ் நம்பர் 38ல அந்த பிக்சரை பாருங்க. பேஜ் நம்பர் 38ல அதுல சைட்ல பாருங்க, நெமட்டோ சாரி நக்டலோ கால்சியம். இது வந்து ஸ்விம்மிங் பெல்னு சொல்லுவாங்க சார். இதை நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு வேர்டு சொன்னேன் தெரியுமா? இந்த சைட்ல ஃபுல்லா இப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு பிக்சர் இருக்குல்ல, பிக்சர்ல இந்த இப்படி சைட்ல இப்படி இது பெல் மாதிரி இப்படி நிறைய இருக்கு. பேஜ் நம்பர் 38ல பாருங்க, இப்படி இருக்கா? இதுக்கு பேர் தான் ஸ்விம்மிங் பெல். நக்டலோ கால்சியம் இருக்கு பாத்தீங்களா? அது பாருங்க, ஒரே ஒரு பிக்சர்லயே அந்த காலிஸ்டல் அம்மான்னு சொன்னா டிபிக்கல் பாலிமார்பிக் காலனின்னு சொல்றாங்க. ஏன் சார் அப்படி சொல்றாங்கன்னா, இதுல எல்லா விதமான ஜோயிட்ஸும் இருக்கு. அதுதான் இதுல உள்ள விஷயங்கள். இதுல இருக்கான்னு பார்ப்போம். இது கொஞ்சம் லெட்டர்ஸ் கொஞ்சம் சரியா தெரியல. ஓகே, அதுல கோனோசோயிட்ஸ் இருக்கு, கேஸ்ட்ரோசோயிட்ஸ் இருக்கு. நீங்க மெட்டீரியல் பார்த்துக்கோங்க 38 ஹைட்ரோஃபிலிக், அது மாதிரி டாக்லோசோயிட்ஸ். ஸோ அப்ப ஒரு டிபிக்கலா ஒரு இது கூட சும்மா தெரிஞ்சுக்கோங்க. கெலிஸ்டெமா இதுதான் ஒரு டிபிக்கல் பாலிமார்பிக் காலனி அப்படி கூட கேட்கலாம். ஏன்னா அதுல எல்லாமே இருக்கும். சில இதுல சில பாலிமார்பிக் இருக்கு, அதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பேஜ் நம்பர் 39க்கு வாங்க. இதுல வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. சம் பாலிமார்பிக் காலனி எக்ஸாம்பிள்ஸ். அந்த பெல் ஷேப்டு ஜோயிட்ஸ், நாக்டில்கா, அந்த பைசாலியா எப்படி இருக்குன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் நேம். சும்மா இதெல்லாம் ஒரு ரீட் பண்ணுங்க, என்ன எக்ஸாம்பிள்ஸ், அதுக்காக தான், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. அடுத்த 40ல பேஜ் நம்பர் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 4 டைப் ஆஃப் ஜோயிட்ஸ் பேஜ் நம்பர் 40ல இருக்கும் பாருங்க. 4 டைப் ஆஃப் ஜோயிட்ஸ். ஸோ இதுல ஃபுல்லாவே அந்த ஜோயிட்ஸ்ல உள்ள விஷயங்கள், இதுல டைப்ஸ் ஆஃப் ஜோயிட்ஸும் அந்த பாலிப்னு என்ன, மெடுசான் என்ன, ஒரு சிங்கிள் பாலிப் எப்படி இருக்கும், ஒரு மெடுசா எப்படி இருக்கும், அது எல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்து இதெல்லாம் ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலே பார்த்துட்டோம் நம்ம, சரியா? வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜோயிட்ஸ்ல வந்து பாலிப், மெடுசா. இதுல வந்து மெடுசா அண்ட் பாலிப். இதுல பேஜ் நம்பர் 40ல ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பாருங்க. இது கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 4 வந்து மெடுசா கேட்டகரியில வரும், சரியா? அடுத்த ஒரு 3 வந்து பாலிப் கேட்டகரியில வரக்கூடியது. ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஜோயிட்ஸ் எது எதுல எப்படி இருக்கும் அதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்போம் சார். மேல உள்ள 7ஐயும் அந்த நெமட்டோஃபோர் அப்படின்னு எப்படி இருக்கும், ஃப்ளோட்டிங்னா நான் சிம்பிளா சொன்னேன். நெமட்டோஃபோர்னா எதுக்காகனா ஃப்ளோட்டிங் பர்பஸ். அது அந்த பிக்சரோட இங்க கொடுத்துருக்கு. அடுத்த நாக்டல் கலர்ஸ், இது வந்து ஸ்விம்மிங் பெல் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா? ஹைட்ரோஃப்ளம்ஸ், இது வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம கோனோன்னு சொன்னாவே கோனோஃபோர்னாவே செக்ஸுவல் ஆக்டிவிட்டி, கோனாட்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான் செக்ஸுவல் ஆக்டிவிட்டி. இதுல 2 அதுலயும் இருக்கு. பேஜ் நம்பர் 41ல அந்த கேஸ்ட்ரோசோயிட்ஸ், டாக்டிலோசோயிட்ஸ், அது இட்ஸ் அ பாலிப் தான். நீங்க இதுல படிக்க வேண்டியது எதுனா, எதெல்லாம் பாலிப், எதெல்லாம் மெடுசா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அப்புறம் அதோடைய ஃபங்க்ஷன், சரியா? இதுல டாக்டிலோசோயிட் ப்ரொடெக்ஷன், கோனோசோயிட்ஸ் ரீப்ரொடக்ஷன்ஸ், அவ்வளவுதான். ஆரிஜினா பாலிப், இந்த பாலிமார்பிசம் ஏற்கனவே அங்க 2 தியரி சொன்னல, இங்கே அதேதான். பாலி ஆர்கின் தியரி, பாலிபர்சன் தியரி, 2 தியரி, அவ்வளவுதான், போதும் பார்த்துக்கோங்க, சரியா? ரைட். நவ் பேஜ் நம்பர் மெட்டீரியல், இது வந்து எக்ஸ்ட்ரா. நவ் பேஜ் நம்பர் மெட்டீரியல்ல 25 எடுங்க. மெட்டீரியல்ல 25 எடுங்க. பேஜ் நம்பர் 25 எடுத்துட்டீங்களா?
ஏற்கனவே நம்ம இது விஷயங்கள் ஃபுல்லா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் 25ல. சரியா? இதுல ஒரு டைட்டில் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, மெட்டாஜெனிசிஸ் இன் செல் அண்ட் ரேட். அடுத்த டைட்டில் நம்ம சிலபஸோட அடுத்த டைட்டில் தான் மெட்டாஜெனிசிஸ் இன் செல் அண்ட் ரேட். அது பேஜ் நம்பர் 25ல. இதுல வேற இது என்ன சார் மெட்டாஜெனிசிஸ் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மெட்டாஜெனிசிஸ்னு ஒரு வேர்டு தான் இருக்கு. கொஸ்டின் சப்போஸ் பாலிமார்பிஸ்ல கொஸ்டின் இல்லைன்னா மெட்டாஜெனிசிஸ் இன் செல் அண்ட் ரேட்ல கொஸ்டின் இருக்கும். அது ரொம்ப சும்மா சிலபஸ் தான் பெருசா மெட்டாஜெனிசிஸ் இன் செல் அண்ட் ரேட். அது ஒண்ணும் கிடையாது, நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது வேற ரெஃபரன்ஸ், அதான் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் புக் நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க பேஜ் நம்பர் 25ல ஒரு ஜெனரலா செல் அண்ட் ரேட்டோட கேரக்டர் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பாலிப்னா மெடுசா. இந்த டேபிள் நல்லா படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த டேபிள்ல இருந்து கொஸ்டின் வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸ் புக்கு. சரியா? இந்த டேபிள்ல இருந்தே கொஸ்டின் வந்துடும். இந்த இங்கேயும் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட், ஓகே. பாலிப் அண்ட் மெடுசா அப்படி ரெண்டு கேட்டகரியில உள்ள விஷயங்கள். பேஜ் நம்பர் 26ல அந்த எக்ஸாக்ட் அதோடைய பாலிப் எப்படி இருக்கும், மெடுசா எப்படி இருக்கும், அதுல ஃபுல் டீடைல்ஸா நான் ஏற்கனவே ஒரு பிக்சர் காமிச்சேன் தெரியுமா, அததான் இங்க அடுத்த பேஜ்ல காமிச்சிருக்கு. இந்த பிக்சர் ஒரு பாலிப்னா எப்படி இருக்கும், மெடுசா. இது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அதுல முக்கியமான நானே டிக் அடிச்சிருப்பேன். இது பிக்ஸ்டு, இது ஃப்ரீ ஸ்விம்மிங், இது சிலிண்ட்ரிக்கல், இது பெல் ஷேப்டு, இது ஏசெக்சுவல், இது செக்சுவல். அது கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் 25ல டேபிள்ல. அது எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? வேற ஒன்றும் இதுல பெருசா ஒன்றும் கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஜ் நம்பர் 26ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீடோபிளாஸ்ட் இருக்கு. அதெல்லாம் நம்ம சிலபஸ் இல்ல, அதை பத்தி நீங்க பெருசா எடுத்துக்கிட வேண்டாம். ஓகே, பாத்துக்கிறோம். இப்பதான் ஆஸ் பர் சிலபஸ்க்குள்ள வர்றோம். பாருங்க என்ன சிலபஸ். பாலிமார்பிசம் ஓவர். அடுத்த சிலபஸ் டைட்டில் என்னது, மெட்டாஜெனிசிஸ் இன் செல் அண்ட் ரேட். பாலிமார்பிசம் இன் செல் அண்ட் ரேட் பார்த்து முடிச்சாச்சு. கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாலிப்பும் மெடுசா இதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்ட்ரக்சரை விட ஸ்ட்ரக்சர் பேசிக்கா பாத்துக்கோங்க. அந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வருது பாத்தீங்களா, அதுலதான் கொஸ்டின் இருக்கும், அதுக்கு மேல வராது. அடுத்தது மெட்டாஜெனிசிஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒண்ணுமே கிடையாது. பேஜ் நம்பர் 26ல இருக்கு பாருங்க. இது என்ன சார் மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னா, ஆக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நான் என்ன சொன்னேன், செக்சுவல் அண்ட் ஏசெக்சுவல். ஏன்னா பாலிப்பு வந்து ஏசெக்சுவல், மெடுசா வந்து செக்சுவல்னு சொல்லிட்டோம். அப்ப ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவல் பை ஏசெக்சுவல் என்ன டைப் ஆஃப் ஏசெக்சுவல் உங்களுக்கு தெரியும். லோயர் ஃபைலம் ஃபுல்லா என்ன டைப், நிறைய டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. இதுல வந்து பட்டிங் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். செக்சுவல் வந்து இட்ஸ் a hermaphrodite சொல்றோம், இட்ஸ் a monosis bisexual. Show that internal and external cross fertilization because of that protandry. அது என்ன protandry வித்தியாசமா இருக்கு. மேல் மெச்சூர் இயர்லி தென் ஃபீமேல். சார் அப்ப உள்ளேயே, அதாவது ஹெர்மாப்ராடைட்னு சொல்லியாச்சு. ஹெர்மாப்ராடைட் சொல்லும்போது அப்போ உள்ளேயே ஃபெர்டிலைசேஷன் ஒரே இதுல நடந்துடக்கூடாது பாத்தீங்களா, ஒரே அனிமல்குள்ளேயே நடந்துடக்கூடாது இல்ல, ஒரே இண்டிவிஜுவலுக்குள்ள. அப்ப அதுக்காக என்ன செய்யும்னா, இப்போ ஸ்பெர்ம் வந்து நல்லா வேகமா மெச்சூர் ஆனா அந்த எக் வந்து அடுத்தது அந்த டைம் மெச்சூரா இருக்காது. அதுதான் உள்ளது. அதுக்கு தான் இது வந்து புரோட்டான்ட்ரின்னு சொல்லக்கூடியது. மேல் மெச்சூர் இயர்லியர் தென் ஃபீமேல். ஓகே, சோ அதுக்கு உள்ள விஷயங்கள். அப்ப இந்த டெவலப்மெண்ட் இது எப்படி சார் இருக்கும், இட்ஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இது சிலிண்ட்ரேட்டால த லார்வா பிளானுலா ஃபார் ஃப்ரீ ஸ்விம்மிங். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லார்வல் ஸ்டேஜ் அடுத்த நம்ம சிலபஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் லார்வல் ஸ்டேஜ். இதுல ஸ்பெசிபிக்கா அடுத்த கொஸ்டின் சிலிண்ட்ரேட்டால லார்வா கேட்டா இதுதான், லார்வா ஆஃப் த பிளானுலா ஃபார் ஃப்ரீ ஸ்விம்மிங். அது நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்பதான் கரெக்டா சிலபஸ்க்குள்ள வரும். இந்த இடத்துல இட்ஸ் ஷோயிங் தி ஆல்டர்னேஷன் ஆஃப் தி ஜெனரேஷன் பிட்வீன் தி செக்சுவல் as well as asexual form. நான் ஏற்கனவே சொன்னதான், பாலிப் இஸ் asexual, மெடுசா இஸ் sexual. This passing through that alternation of generation between the two forms, that is we are called as metagenesis. அவ்வளவுதான் சார் வேர்ட். மெட்டாஜெனிசிஸ்னு என்னமோ ஏதோ என்னத்தை படிக்கிறது, சிலிண்டர் மெட்டாஜெனிசிஸ் ஒன்னும் கிடையாது, இந்த ஒரு லைன் தான். ஏன்னா இதுல ஒரே இண்டிவிஜுவல்ல செக்சுவலும் நடக்குது, ஏசெக்சுவலும் நடக்குது. சரியா? அப்ப அதுக்குதான் இது பேர் மெட்டாஜெனிசிஸ். சின்ன ஒரு எப்படி சைக்கிள் மாதிரி ஒண்ணு போட்டுருப்பாங்க. பாலிப்பு வந்து செசைல். நல்லா கவனிங்க, அந்த பேஜ் நம்பர் 26ல கீழே பாருங்க, அதுல எல்லா விஷயம் சொல்லியிருப்பேன். பாலிப்பு வந்து செசைல்னா டிப்ளாய்டு கண்டிஷன் 2n போட்டுருப்பாங்க. ஒரே இடத்துல இருக்கும் பாலிப்பு. மெடுசா தான் மூவபிள். சரியா? சரி, அப்ப பாலிப்பு வந்து என்னது, ஏசெக்சுவல். ஏசெக்சுவல் என்ன டைப், பட்டிங் டைப். சப்போஸ் கொஸ்டின் நம்ம ஏசெக்சுவல் எல்லாருக்கும் தெரியும்,
அது பைனரி ஃபிஷனா, பட்டிங்கா, என்ன டைப், அந்த மாதிரி கூட கொஸ்டின் வரலாம். பட்டிங் டைப். மெடுசாவும் டிப்ளாய்டு கண்டிஷன் தான், நல்லா கவனிங்க. மெடுசா டிப்ளாய்டு, ஆனா அது என்ன செய்யும், ஃப்ளோட்டிங், ஒரு இடத்துல இருக்காது, இட்ஸ் மூவபிள், ரைட். அப்ப இதுல இருந்தா கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்க. கேமிட்ஸ் வந்து ஹாப்ளாய்டா மாறிடுது. அப்ப இட்ஸ் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அப்ப ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்ல இருந்து என்ன லார்வா வரும், பிளானுலா. அகைன் திஸ் பிளானுலா டெவலப்மெண்ட் த பாலிப். அப்ப இப்படியே சைக்கிள் போயிட்டே இருக்குமா சார்? இந்த மாதிரி சைக்கிள் வந்து என்ன செய்யற, போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் உள்ள விஷயங்கள், சரியா? சோ இதுக்கு பேர் தான் மெட்டாஜெனிசிஸ். அப்ப ஒரு மெட்டாஜெனிசிஸ் கேட்டா பயங்கரமான ரொம்ப டீட்டெயிலா அப்படிலாம் ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க, பாத்துக்கோங்க, சரியா? ரைட், போதும். அடுத்தது பேஜ் நம்பர் 27க்கு வாங்க. பேஜ் நம்பர் 27ல இல்ல சார் எனக்கு இதெல்லாம் காணாது, பாலிப்பு மெடுசா பத்தி எனக்கு இன்னும் டீட்டெயிலா ஐ வாண்ட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பேஜை பாத்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். பேஜ் நம்பர் 27ல பாலிப் மெடுசா ஸ்டேஜ் இன்னும் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், நீங்க ரீட் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்த டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கேன், சரியா? ரைட். சோ அதுக்கடுத்து 28ல இங்க ஒரு டேபிள், இது வேற ரெஃபரன்ஸ் புக், நிறைய எடிட் பண்ணியிருக்கேன், சரியா? அந்த கீழே உள்ள டேபிள், அந்த கோரலை விட்டுருங்க, கீழே உள்ள டேபிள் மட்டும் பாருங்க. பாலிப்பு மெடுசா அந்த டிஃபரன்ஸ் தான், வேற ஒண்ணு பெருசா கிடையாது. அந்த டேபிள் தான், ரெண்டுமே டேபிள். ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த டைட்டில் ஆஃப் சீலன்ட்ரேட்டால மெட்டாஜெனிசிஸ் அண்ட் பாலிமார்பிசம் இன் சீலன்ட்ரேட்ஸ். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த டைட்டில் போறோம் சிலபஸ்ல, டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ் அண்ட் கோரல் ரீஃப். நவ் டேக் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 33 எடுங்க. பேஜ் நம்பர் 33. சரி, சப்போஸ் அடுத்த கோரல், கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் கோரல்ல, ரொம்ப ஈஸி சார். கோரல் அண்ட் கோரல் ரீஃப். கோரல் ரீஃப்ல 3 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். கோரல்ஸ்ல கொஞ்சம் நீங்க படிச்சுதான் ஆகணும். இதுல என்ன கேட்பாங்கன்னா, கோரல்ஸ் பொறுத்தளவு நிறைய காமன் நேம்ஸ் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த ஒன்னே ஒன்று மட்டும் ஒரு டிஸ்பிளே காமிச்சிடுறேன். ஆக்சுவலா வந்து இந்த செக்ஸுவல் ஏசெக்ஸுவல் சொன்னோம் பாத்தீங்களா, அது ஐ திங்க் பேஜ் நம்பர் நான் மெட்டீரியல்ல வந்து 29ல இருக்கும் பாருங்க. பேஜ் நம்பர் 29ல பக்காவா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒபிலியா பத்தி சொல்லியிருப்பேன். ஒபிலியா, ஏன்னா ஒபிலியாவும் இதை வந்து செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஒபிலியா தான் இங்க சொல்லியிருக்கோம். ஃபீமேல் மெடுசா, மேல் மெடுசா. பாருங்க, மெடுசா வந்து செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன்ல இருக்கக்கூடியது. அப்ப இது ஃபீமேல் மெடுசா எக்க ஃபார்ம் பண்ணுது, மேல் மெடுசா ஸ்பெர்மா ஃபார்ம் பண்ணுது. அதான் நான் சொன்னேன், இது ஹாப்ளாய்டு நம்ம சொன்னோம் பாத்தீங்களா? ஓகே, சோ அதுதான் உள்ள விஷயங்கள். அப்ப இது ரெண்டு ஃபார்ம் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் வந்து டிவிஷன் ஆகுது, செல் டிவிஷன் மாதிரி 2 cell 4 cell ஸ்டேஜ், பிளாஸ்டுலா அண்ட் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா, தட் இஸ் we are called as பிளானுலா. கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். பிளானுலா, இந்த பிளானுலா தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி எப்படி வருதுன்னு பாருங்களேன். பிளானுலா இட்ஸ் செட் டவுன், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகுது. that young polyp will be formed. இந்த யங் பாலிப் தான் அப்படியே growth ஆகி டெவலப் ஆகி ஃபுல்லி டெவலப்டு பாலிப்பு, இந்த இடத்துல ஃபுல்லா டெவலப்டு பாலிப்பு. இந்த பாலிப்புல தான் வந்து இப்படி மெடுசா வருது, இதுல இருந்து தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்ப இது ஜென்ரலா இந்த பாலிப் ஃபார்ம் ஆகிறது என்ன சொல்றோம், ஏ செக்ஷன். நீங்க இந்த மெட்டீரியல்ல பாருங்க, அந்த பிளானுலா லார்வாக்கு அடுத்து இது இந்த கேட்டகரி எது வரைக்கும் நம்ம சொல்லலாம்னா ஆல்மோஸ்ட் இந்த கேட்டகரி வரைக்கும் இப்படி சொல்லலாம். இது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இது என்னது, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் விட செக்சுவல் ஜெனரேஷன் சொல்லணும், சரியா? ஏன்னா இது வந்து பெரிய ஹையர் கேட்டகரி கிடையாதுல்ல. இது ஏசெக்சுவல் ஜெனரேஷன், செக்சுவல் ஜெனரேஷன், தட் இஸ் we are called as மெட்டாஜெனிசிஸ். இதுதான் மெட்டாஜெனிசிஸ் சொல்றோம். ஓகேவா? ரைட். இந்த ஒரு பிக்சர் மட்டும் பேஜ் நம்பர் 29லயும் பக்காவா கொடுத்துருக்கேன், அது நீங்க பார்த்துக்கோங்க. நவ் டேக் த பேஜ் நம்பர் 33. 33ஆம் பக்கம் எடுங்க மெட்டீரியல்ல. Yes. Now we are going to see that corals. Okay. So coral வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் corals. இதுல ரெண்டு டைப் தான் நம்மளுக்கு, சரியா? டைப்ஸ் ஆஃப் coral and what is mean by coral, அந்த நேம், டிஃபரெண்ட் நேம் ஆஃப் தட் corals அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, so anyway, இது நீங்க பார்த்திருப்பீங்க, கோரல் அண்ட் கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சிலபஸ்ல. டைப்ஸ் ஆஃப் கோரல் அண்ட் கோரல் ரீஃப் இதான் நம்ம சிலபஸ். ஆக்சுவலா the coral reefs are island grown by that a budding of that polyploid that forms into that.
அது வந்து ஒரு லைவா வளரக்கூடிய ஒரு விஷயம் தான். இட் நீட் தட். அப்போ ஒரு கோரல்ஸ் நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னா இட் நீட்ஸ் ஷாலோ வாட்டர் லைக் தட் இந்தோ ஸ்பெசிபிக் அண்ட் கரேபியன் ஐலண்ட்ஸ். நம்ம எல்லா இடத்துலயும் இந்த கோரல் ரீஃப் இருக்கா சார்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் கோரல் ரீஃப் இருக்காது. பர்டிகுலர் ஏரியால மட்டும் தான் இருக்கும். சென்ட்ரல் ஈஸ்டர்ன் ஸ்பெசிபிக் கடல் அந்த மாதிரி பசிபிக் கடல் அது மாதிரி கரேபியன் ஐலண்ட்ஸ் ஃபுல்லாவே இது இருக்கும். சரியா? ஸோ where the temperature water never falls in 20 degrees Celsius. அந்த அளவுக்கு தான் டெம்பரேச்சர் இருக்கும். ரொம்ப கூலாக இல்லாம ரொம்ப ஹாட்டா இல்லாம இருக்கும். சரியா? கோரல் ரீஃப் இஸ் ரிஜிட் ஆர் மவுண்ட் லைம் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம். அதாவது கோரல் ரீஃப் வந்து பெரிய பெரிய லைம் ஸ்டோன்ஸ். நம்ம எப்படி கீழே நம்ம இங்க லேண்ட்ல பெரிய பெரிய மலைகள் இருக்கும் சார், அதே மாதிரிதான் கடல்ல வந்து பெரிய பெரிய மலைகள் இருக்குமா. தட்ஸ் அ லைம் ஸ்டோன்ஸ். It's a made up of it's a calcium carbonate. It's secreted by the coral polyp அப்படின்னு சொல்றோம். கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்றோம். இந்த பிக்சர் பார்த்தால ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. இந்த பாத்தீங்களா, இது ஃபுல்லா அந்த மலை மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே இதுதான் அந்த கோரல் சொல்றோம். இந்த ஃபுல்லா இந்த மாதிரி மலை இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டோனி கோரல்ஸ் இது வந்து ஜென்ரலா இது இம்பார்ட்டன்ட். கோரல் ரீஃப்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான இது ஒன்று சார். இந்த ஸ்டோனி கோரல்ஸ் மேண்ட்ரிபோரிடியான்னு சொல்லக்கூடியது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அதர் கோரல் ரீஃப் வந்து ஹைட்ரோ கோரலம், அது மாதிரி அல்கான்ட்ரினியன்ஸ் அது பண்ணது. இதுல மேண்ட்ரிபோரியான்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான கோரல் ரீஃப், ஸ்டோனி கோரல்ல இருக்கும் முக்கியமானது. சரியா? ரைட். இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஒரு கோரல்னு என்ன, கோரல் ரீஃப்னு என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். நான் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லல. இப்போ இன்னும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ரைட். ஸோ இதுல டைப்ஸ் ஆஃப் கோரல் அண்ட் கோரல் ரீஃப் இதான் நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் தட் கோரல்ஸ் பிலாங்ஸ் டு தட் கிளாஸ் ஆந்தோசோவா. மேக்சிமம் வந்து கிளாஸ் வந்து ஆந்தோசோவா அதெல்லாம் இருக்கு. ஃபியூ கிளாஸ் வந்து ஹைட்ரோசோவா வந்து இருக்குது. பட் ஆந்தோசோவால தான் கோரல் ரீஃப் வரும். கிளாஸ்ல 2 கிளாஸ் வரும் இதுல. சரியா? இதுவும் சிலிண்ட்ரேட்டா தான் சார். நீங்க வேற எதுவும் நினைச்சிட்டு கோரல் ரீஃபும் அந்த சிலிண்ட்ரேட்டால வரக்கூடியது தான். மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வேற ஏதோ ஃபைலம் நினைச்சிடாதீங்க. ரைட். ஸோ இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோரல் பாலிப், ஒரு கோரல் பாலிப் வந்து எப்படி இருக்கும்? ஒரு கோரல் பாலிப்பு, ஒரு சிங்கிள் கோரல் பாலிப்பு ஒரு படம் இருந்தது இல்லையா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோரல் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் ஆன்லைன் கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்ல இதெல்லாம் காமிச்சதே கிடையாது. சும்மா அப்படியே ஓரலா சொல்லிட்டே போக வேண்டியதான். இதுதான் சார் ஒரு ஒரிஜினல் ஒரு கோரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோரல் பாலிப்புன்னு சொல்றது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோரல் பாலிப், ஒரு கோரல் பாலிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து சாஃப்ட் ஸ்ட்ரக்சரா இருக்குமா. இட்ஸ் a small organism, basal region by the calcareous exoskeleton. அத கால்கேரியஸ்னா கால்சியம் கார்பனேட். சரியா? அத வந்து பாருங்க, இது பேசல் பாடி வால். இந்த இத மட்டும் இங்க என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க சார், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அந்த கோரல்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எப்படி வளருது அந்த மாதிரி சொல்லி இதை மட்டும் இந்த போர்ஷனை என்லார்ஜ் பண்ணாதான் இதுல பிறகு பேசல் பாடி வால் இருக்கும். அது மேல அதுக்கு டாப்ல பேசல் பாடி வால்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரீஜன் ஃபுல்லா பேசல் பாடி வால். இந்த ரீஜன் ஃபுல்லா என்ன சொல்றோம்? சர்ஃபேஸ் பாடி வால்னு சொல்றோம். இந்த ஏரியா ஃபுல்லா. சரியா? ஸோ அப்போ ஆக்சுவல் தட் ஓரல் டிஸ்பியூர் த நம்பர் ஆஃப் த டெண்டக்கிள்ஸ். இதுல நிறைய இந்த பாருங்க நிறைய டெண்டக்கிள்ஸ் இருக்கும். நீங்க கோரல்னா ஏதோ கால்சியம் கார்பனேட், அது ஒரு மலை, அது வந்து நான் லிவிங் திங்ஸ் நினைச்சிடாதீங்க சார். அது வந்து லிவிங். சரியா? ரைட். இதுக்கு கோரல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றோம். நல்லா வச்சுக்கோங்க. The structure of the coral skeleton, actually the solitary coral, that is we are called as a corallite. Very important question sir. இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஏரியாவை நோட் பண்ணுங்க. கோரலைட்ஸ் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்களா? இல்ல. ஓகே, இருக்கு சார். 34 பேஜ் நம்பர். அது ஐயோ, நான் அதுல இருக்கு, நான் அதுல இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இந்த காமிக்கிற டிஸ்பிளேல உள்ள பிக்சர்ல இருக்கான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த வேர்டு ஓகே. இது பேர் அதுல பக்காவா இருக்கும் மெட்டீரியல். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் அது. கோரலைட்ஸ். சரியா? பேஜ் நம்பர் 34 இருக்கிற பிக்சர்ல இருக்குங்க சார். எஸ் பிக்சர்ல அதுல இருக்கு கரெக்ட். ஓகே, அது நீங்க பாத்துக்கோங்க சார். இந்த ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் யூனிட்ல கொடுத்த புக் எல்லாமே சில விஷயம் நான் சொல்றேன், டிஆர்பி ஆபீஸ்ல இருக்கு. கொஸ்டின் சாப்டர் என்னென்ன ரெஃபரன்ஸ் புக் சொன்னாரோ அந்த ரெஃபரன்ஸ் புக் ஃபுல்லாவே மிக்ஸ் பண்ணி தான் நோட்ஸா கொடுத்துருக்கேன். வேற ஒண்ணு பாத்துக்கோங்க. அப்போ அவங்க எந்த லோக்கல் ஆதாரம் எடுக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ஆதாரம் எடுக்கட்டும், எந்த ஆதாரம் வேணா எடுக்கட்டும் கொஸ்டின். சரியா? நம்ம மெட்டீரியல் தாண்டி போகாது. நான் சேலஞ்சே பண்ணுவேன்.
ஏன்னா அந்த அவங்க அங்க என்ன புக்கு ரெஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கோ அதை ஃபுல்லாவே நான் மெட்டீரியலா கொடுத்துருக்கேன். அப்படி 1-2 ஏதாவது மிஸ் ஆனாலும் அது ஃபுல்லா டெஸ்ட் கொஸ்டினா கொடுத்துருவேன். மெட்டீரியல் மட்டும் தரவு பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் கரெக்டா பார்க்கத்தான் உங்களுக்கு பயமா இருக்கும் மெட்டீரியல். நான் கரெக்டா எந்த ஏரியா, நான் சிலது பாருங்க லைட்டா இதை ரீட் பண்ணி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்த ஏரியாவை இந்த வேர்டு பாருங்க நிறுத்தி நிதானமா சொல்றேன்னா கோரலைட்ஸ். ஏன் இப்படி சொல்றேன்? இதுதான் கொஸ்டின். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க. அப்ப எதை நான் ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு சொல்றேனோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். சரியா? அது மத்ததை அப்படியே ரீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். நீங்க என்னடா பெரிய பெரிய பாராவா இருக்கு, இதுல எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. பாத்துக்கோங்க. இதே கிளாஸ் அட்டன் பண்ணாம இந்த மெட்டீரியல் பார்த்தா உண்மையிலே கொஞ்சம் புரியுறது கஷ்டம்தான். ஏன்னா எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு தான் கிளாஸ். எந்த இடத்துல கொஸ்டின் வரும் அதுதான் கிளாஸ். சில வந்து சும்மா இப்படி பிளைண்டா பாராவா இருந்தா எப்படி அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்குதான் கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டாலே மெட்டீரியல் படிக்கிறது ஈஸி சார். நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா மெட்டீரியல் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா எதை ஒரு கண்டினியூட்டி இல்லாம தெரியும், எதை படிக்கிறது எதை விடுறது, எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது அது தெரியாது. அது கிளாஸ்ல தான் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே, கம் டு த பாயிண்ட். ஆக்சுவலா தட் கோரல் ஸ்கெலிட்டல்ல பர்டிகுலரா skeletal of the solitary coral. இந்த வேர்டு ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன். That is we are called as a coralites ன்னு சொல்றது. The colonial corals, the coralites are individual. நல்லா கவனிங்க. ஆப்ஷன் வந்து coralite இருக்கும். சரியா? The coralite of that individual polyp fused together to form a skeletal mass. That mass we are called as corallum. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். இந்த ரெண்டுல ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். கண்டிப்பா ஆப்ஷன் இந்த 2 தான் கொடுப்பாங்க. அடுத்த 2 ஆப்ஷன் அந்த கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். நல்லா ஞாபகம். 4 ஆப்ஷன் கொடுக்கறதுல இந்த 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு கோரலைட்ஸ் இருக்கும், இன்னும் கோரலம் இருக்கும். இது நீ என்ன மீனிங் புரிஞ்சுக்கணும். சாலிட்டரி கோரல்ஸ், ஒரு சாதாரண ஒரு நார்மல் சாலிட்டரி கோரல்ஸ்னா கோரலைட்ஸ் சொல்றோம். இந்த இது எல்லாம் சேர்ந்தது. அதாவது இந்த கொலோனியல் கோரல்ஸ், இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்ற பாருங்க. இந்த கோரலைட்ஸ் ஆஃப் தட் இண்டிவிஜுவல் ஆஃப் த பாலிப், இது எல்லாம் சேர்ந்தது a group together. இந்த skeletal மாஸுக்கு பேர் என்னன்னா, அந்த மாஸுக்கு பேர் தான் ஸ்கோரலம். சோ கோரலைட் அண்ட் ஸ்கோரலம் இந்த 2 ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். அதுக்காக நான் இவ்வளவு இந்த ஏரியாவை ப்ரெஷர் கொடுக்குறேன். ரைட், அடுத்த போதும் சார். அவ்வளவுதான். பெருசா இதுல ஒண்ணு அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோரல் பாலிப்னா இந்த 2 கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் பெருசா அங்க ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த ஃபார்மேஷன் ஆஃப் கோரல் ஸ்கெலிட்டல். எப்படி இந்த கோரல் ஸ்கெலிட்டல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். கோரல் பாலிப். சரியா? சோ கோரல் பாலிப் அப்படின்னு சொல்றது வந்து நார்மலா அந்த பாலிப் அப்படின்னு சொல்றது இதுல நான் ஏற்கனவே பாலிப்புன்னு சொன்னாவே உங்களுக்கு புரியும். இட்ஸ் ஜெனரலி மெடுசா பாலிப்னு சொன்னா இந்த கோரல் பாலிப்ஸ் ஆர் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். சரியா? அங்க வந்து பாலிப்னு சொன்னா மெடுசா தானே சார் செக்சுவல் சொன்னீங்க. இங்க வேற அங்க வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கோரல் பாலிப்ஸ் ஆர் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்ப செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு லார்வா ஃபார்ம் ஆகுது பாருங்க, பிளானுலா. கேட்க வாய்ப்பு இருக்கு. பிளானுலா லார்வா மெட்டமார்போசிஸ் இட் வில் டேக்ஸ் பிளேஸ். அண்ட் இந்த பிளானுலா லார்வா தான் நிறைய மாற்றங்கள் நடந்து மெட்டமார்போசிஸ் நடந்து ஒரு யங் கோரல் பாலிப்பை உருவாக்குமா? சின்ன ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. சரி, நீங்க வந்து செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா அது வந்து மெடுசா தானே சார் சொன்னீங்க. அது வந்து ஜென்ரலா நம்ம வந்து பாலிமார்பிசம் சிலிண்டரேட்டர்னு சொன்னோம். கோரல் பொறுத்தளவு நல்லா திரும்ப சொல்ற பாருங்க. கோரல் பொறுத்தளவு பாலிப்பு மட்டும் தான். நோ மெடுசா ஸ்டேஜ். முக்கியமான கொஸ்டின். கோரல் பொறுத்தளவு ஒன்லி பாலிப், நோ மெடுசா ஸ்டேஜ். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சரே என்னது பாருங்க, பாலிப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது மெடுசா ஸ்டேஜ் நான் கொடுத்துருக்கேன்னா அப்ப இந்த பாலிப் ஸ்டேஜ் வந்து இங்க செக்சுவல் நடக்கும், செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதுல இருந்தா பிளானுலா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப asexual budding the coral polyp, it's being to secrete the skeletal. இதுவும் அந்த வேலை இருக்குமா? பட் மெயினா கிடையாதுன்னு சொல்றாங்க. இது ருடிமெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து சரியா ஒரு ரொம்ப இல்லாம ஒரு ருடிமெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, போதும் சார், ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். ரைட், அடுத்து வாங்க. டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். சரியா? ஸ்ட்ரக்சர்ல கேட்டா இது மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த டைப்ஸ்ல கொஸ்டின் இதுல தான் சார் கொஸ்டின் வரும். சப்போஸ் ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னா டைப்ஸ்ல தான் கொஸ்டின் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன். என்னுடைய ரோல் விட உங்க ரோல் தான் ரொம்ப அதிகங்க. நேம் கோரலுடைய ஜுவாலஜிக்கல் நேம், காமன் நேம். நீங்க பாருங்க நான் கொஸ்டின் எப்படி கேட்கிறேன் பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லா ஜுவாலஜிக்கல் நேம் கேட்பேன், இந்த பக்கம் ஃபுல்லா காமன் நேம் கேட்பேன், மேட்ச் பண்ண சொல்லுவேன். கரெக்டா 5 கொஸ்டின் ஒரு கொஸ்டின்ல மேட்ச் பண்ண சொல்லுவேன். அப்ப நீங்க நல்லா ஃபிங்கர் டிப்ல இருந்தாதான் வரும். ஏன்னா இதுல ஏகப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. சரியா? ரைட். சோ டைப்ஸ் ஆஃப் கோரல் இன் த டிஃபரெண்ட் குரூப்ஸ். ஐ திங்க் பேஜ் நம்பர் 34 நினைக்கிறேன். இதுல வந்து கரெக்ட், ஹைட்ரோசோன் கோரல்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்க ரொம்ப போட்டு இது பண்ணு. சரியா? சிம்பிளா முடிஞ்ச கின்ஸ் எடுக்க விரும்பினா கின்ஸ் எடுத்துங்க. இது ஆர்டர் ஹைட்ரோகோரலியா. ஜெனிரா வந்து அது என்னது? ஜெனிரா ஒரு 3 சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா? மில்லிபரான், அது மட்டும் பாத்துக்கோங்க. அடுத்தது ஆர்த்தோகோரலம் கோரல்ஸ். இது ஆர்டர் கொஞ்சம் பைகாட் பண்ணி தான் சார், வேற வழி கிடையாது. சரியா? கொஞ்சம் படிச்சுதான் ஆகணும். சரியா? இதுல ஜீனஸ் வந்து அல்கோனியம் டெட் மேன் ஃபிங்கர். யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின், டெட் மேன் ஃபிங்கர். இதுல ஒரு நிமிஷம் இருங்க, இது நிறைய பிக்சர்லாம் இருந்துச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட் கோரல்ஸ் பாருங்க. கோரல்ஸ்ல எப்படி எவ்வளவு டிஃப்ரெண்டா கோரல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, கலர்ஃபுல்லா. நீங்க இப்படிதான் இருக்கும் சார், நீங்க வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் கோரல்ஸ். நீங்க ரொம்ப கீழே போய் கடல்ல போய் பார்த்தா இந்த இதுவும் அதே தான். சரியா? இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே காமன் டைப் ஆஃப் கோரல் தான் சார், காமன் டைப் ஆஃப் கோரல்ஸ். இதுல வந்து இது எல்லாமே ஆர்னமெண்டலா யூஸ் பண்றதா? எல்லாமே யூஸ் பண்ற கோரல்ஸ் நம்ம ரெகுலரா. நீங்க பேசுறது சரியா கேட்கல, உங்க சிக்னல் சரியா இல்ல. நல்லா சிக்னல் இருந்தா மட்டும் டவுட் கேளுங்க. ஓகே. சோ இது எல்லாமே நார்மலா கடல்ல இருக்கக்கூடியதான். இது ஆர்னமெண்டலாவும் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதுல வந்து டெட் மேன் ஃபிங்கர், பாக்குறதுக்கு டெட் மேன் ஃபிங்கர் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது ஆர்கன் பைப் கோரல். இது ரொம்ப முக்கியமானது, ரெட் கலர்ல இருக்கும். இது வந்து ஆர்கன் பைப் கோரல். சரியா? டியூபிக்கல் மிக்கஸ் சொல்றது. அடுத்த ஆர்டர் வந்து சிண்டோத்ரிக்கல் சொல்லக்கூடியது. இது ஜீனஸ் வந்து ஹெலிகோபோரா. இது ப்ளூ கோரல், ப்ளூ கலர்ல இருக்குமா. சரியா? ஹெலிகோபோரா. இதெல்லாம் டயக்ராம் இதுல இருக்கு, பிக்சர் இருக்கான பார்க்கணும், தேடணும். சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து கோனேடியான்னு சொல்றது. இது சி ஃபேன் அர்ஹானி கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சி ஃபேன் அர்ஹானி கோரல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அடுத்த கேட்டகரியில உள்ளது. சரியா? அடுத்தது இதுல ரெட் கோரல் இருக்குது. அது மாதிரி ஹெக்ஸா கோரலியம் கோரலியம் ஒன்று இருக்குது. இது வந்து மேண்ட்ரிபோரா. இது ஸ்டோனி, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஸ்டோனி கோரல்ஸ். இதுதான் ட்ரூ கோரல் சொல்லுவாங்க. மேண்ட்ரிபோரியா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சார் அது. இந்த நோட் பண்ற பாத்தீங்களா, இந்த மேண்ட்ரிபோரியா. சிலது இதுல நான் காமிச்சிருக்கேன், சும்மா ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு இமேஜின். நீங்க நேரடியா போய் பார்த்துருக்க மாட்டீங்களா, அதுக்காக இது ஃபுல்லாவே ஒரிஜினல் போட்டோ காப்பீஸ். சரியா? இதுதான் ட்ரூ கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட். இதுலதான் அந்த ஹெக்ஸா கோரலம் கோரால தான் அந்த ஆர்டர் மேண்ட்ரிபோரால வரக்கூடியது. இது வந்து பேஜ் நம்பர் 35ல இருக்கும் பாருங்க. இத சாலிட்டரி கோரல், கப் கோரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படம் கூட 35ல இருக்கும். சரியா? கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குவாங்க. இந்த இருக்கு பாருங்க, இதான் அது. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. கப் கோரல் சொல்லுது. ஃபுஞ்சியா, இந்த பிளேபியம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பார்த்தோங்க. கலோனியல் கோரல்ஸ். இது வந்து காலனி, நிறைய காலோனியல். இது வந்து அக்ரோபுரான், அக்குமுலன்ஸ், மேக்னல், நிறைய இதுலயும் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. அக்ரோபுரான் தான் இது. இந்த இது கூட வரும் நினைக்கிறேன். எஸ், இந்த இது வருது. இதுதான் கலோனியல் கோரல்ல வருது. மேண்ட்ரிபியா கூட இதுல இருக்கான்னு தெரியல. இல்ல, மேண்ட்ரிடியே ஒன்னு இருக்கு. ரைட். எனிவே, அதுமாதிரி ஸ்ட்ராங் ஹார்ன் கோரல்ஸ். இது வந்து அக்ரோபோரான் சொல்லக்கூடியது. இதுதான் சார், இந்த இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் படம் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஸ்ட்ராங் ஹார்ன் கோரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி மேண்ட்ரிடியேன்னு இருக்குது. மேண்ட்ரியா. எஸ், இதுல பெருசா இல்ல மேண்ட்ரியா. ஸோ இது வந்து பிரைன் கோரல் சார். இது யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். இது பாக்குறதுக்கு இந்த பிக்சரே பாருங்களேன். இப்ப சொல்லிக்கிறேன் பாருங்க. இப்ப ரெட் கலர்ல நோட் பண்ற பாருங்க. இந்த இது பாக்குறதுக்கு பாருங்க, பிரைன் மாதிரி இருக்கா? அது என்ன மாதிரி இருக்கா, அதை வச்சு அதை பேர் வச்சிருக்காங்க. இது யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின், பிரைன் கோரல். இப்ப நான் இந்த சொல்றேன்ல, இப்ப பிரைன் கோரல், டெட் மேன் ஃபிங்கர், ட்ரூ கோரல், சி ஃபேன், ப்ளூ கோரல், இதெல்லாம் காமன் நேம். இதுக்கெல்லாம் ஜுவாலஜிக்கல் நேம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. ஞாபகம் கண்டிப்பா. இந்த இதுல காமிச்சிருக்கேன் பாருங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோரல். இது நீங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. சரியா?
பாக்குறதுக்கு இந்த இது ஆக்சுவலா ஃபயர் கோரல் தான் இந்த டெட் மேன் மாதிரி இருப்பாங்க, டெட் மேன் ஃபிங்கர் மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு அது பேர் அப்படி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து கொஸ்டின் பேசிக்கா கேட்டா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நவ் யூ கேன் மைக்ரேட் இன்டு த டைப்ஸ் ஆஃப் கோரல். நாட் கோரல், கோரல் ரீஃப். டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப். ஓகே, ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு நிமிஷம். எஸ், இதுதான் மெயினா 3 டைப் இருக்கு சார். நல்லா கவனிங்க. சப்போஸ் கொஸ்டின் அதுல இல்லைன்னா இந்த 3 கொஸ்டின் இருந்தா ஒரு கொஸ்டின் வரும் டைப்ஸ் ஆஃப் கோரல்லாம். சரியா, ரொம்ப ஈஸி சார். டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப், நாட் கோரல், கோரல் ரீஃப். ஆக்சுவலி 3 டைப்ஸ். டிபெண்ட் ஆன் தி ஹவு தே ஆர் ஃபார்ம்டு, எப்படி அது உருவானது, அதை பேஸ் பண்ணி தான் இந்த 3ஆ பிரிச்சிருக்காங்களாம். சரியா, ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா இந்த இதுதான் மெட்டீரியல் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, பிரினிங் ரீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க டயக்ராம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 36ல இருக்கு, மெட்டீரியல்ல பக்காவா இருக்கும். அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. வேற இன்னொரு இடத்துலயும் நான் கொடுத்துருக்கேன். சரியா, இது என்னன்னா இது நீங்க எப்படி கொஸ்டின் எப்படி வரும்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த 3 டைப் இருக்கு பாத்தீங்களா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுலதான் கொஸ்டின் வரும். அது என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஃப்ரிஞ்சன் கோரல்னா இட்ஸ் லைங் த க்ளோஸ் டு த சீசோர். இங்க பாத்தீங்களா, இங்க என்ன இருக்கு, கடற்கரை இருக்கா, இந்த இருக்கு பாருங்க கடற்கரை. அப்ப ரொம்ப கடற்கரை ஓரங்கள்ல இங்கேயே ஆரம்பிச்சிடும். அது வந்து இந்த வால்கானிக் ஐலாண்ட், மோஸ்ட்லி இது இந்த ஐலாண்ட் சொல்றோம் பாருங்களா, அந்த மாதிரி ஏரியா தான். அப்ப சி அவார்ட்ஸ் தட் ஜோன்ஸ். அப்ப இதுல கண்டிப்பா இதுதான் எட்ஜ் இன்ஃப்ரான்னு சொல்லக்கூடியது. நீங்க அந்த அதுல நல்லாவே பார்க்கலாம். அந்த டயக்ராம்ல இங்கே இது பார்க்கலாம். சரியா, ரைட். அப்ப the shallow water canals they having that only ஆக்சுவலா இந்த சீ சோர்ல இருந்து ஒரு 50 to 100 மீட்டர்ஸ் எப்ராடு அந்த ஏரியாக்குள்ள இருக்கும் இது. சரியா, அந்த இதுல இருந்து. சரியா, இட்ஸ் லைஸ் பிட்வீன் த ரீஃப் எட்ஜ் அண்ட் சீ சோர். அந்த எட்ஜுக்கு இதுக்கு 50 to 100 மீட்டர் தான் இருக்குமா ஞாபகம். அப்ப ரொம்ப க்ளோஸா இருக்கும். அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா லோ டைடா இருக்கும். டைட்னா தெரியும், அலைகள். வாட்டர் குவாலிட்டி எக்ஸ்போஸ் டு த ஃப்ளோட் பாட்டம் சர்ஃபேஸ் தட். இது வந்து ரீஃப் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரீஃப் ஃப்ளோட். அப்ப கம்போஸ்ட் ஆஃப் த கோரல் சாண்டு, மட்டு, சில டெட் அண்ட் லிவிங் கோரல் காலனிஸ் ஃபுல்லா இந்த உள்ள தெரியுதா, இந்த லைட்டா இது ஃபுல்லா அப்படி உள்ள இருக்குமா. இதுக்கு வந்து ஃப்ரிஞ்சன் ரீஃப்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்ப இது வந்து ஒரு ஐலண்ட், சிம்பிளா சொன்னா ஒரு ஐலண்ட் சார். நீங்க அந்த மெட்டீரியல் டயக்ராம் பேஜ் நம்பர் 36ல பாருங்க. சோ ஒரு ஐலண்ட் இருக்கும். சரியா, ஐலண்டை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த அந்த பிளாட். FLAT பிளாட்னாலும் லக்கூன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் சார், அது தெரிஞ்சுக்கோங்க. பிளாட் லக்கூன் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, ரைட். அந்த எட்ஜ் அப்படின்னு சொல்றது. ரைட். அடுத்தது ரெண்டாவது கேட்டகரி வந்து பேரியர் ரீஃப்னு சொல்லக்கூடிய சார். இட்ஸ் லொகேட்டட் த சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீசோர். அதாவது இது ரொம்ப சீசோர் பக்கத்துல இருக்கும், 550 to 100 மீட்டர். இது சீசோர்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கும், அதான் மீனிங். அட் செப்பரேட்டிங் தட் a barrier reef from the landல இருந்து டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும். இந்த பேரியர் ரீஃப் சுத்தி வந்து ஒரு பேரியர் ரீஃப் மாதிரி இருக்குமா. நீங்க இந்த பிக்சரை விட அந்த மெட்டீரியல் உள்ள 36 பிக்சரை பாருங்க, நல்லா தெரியும். அப்ப மேக்சிமம் இது எவ்வளவு சார் இருக்கும் அந்த கடல் கரையில இருந்து எப்படின்னு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் இது half kilometer to half mile to 10 miles ஆர் மோர் தென் வைடு வித் தட். அப்ப ஃபுல்லா வந்து ஒரு லகூன், அதுக்கு தான் நம்ம லகூன் சொல்லுவாங்க. சரியா, உள்ள ஒரு அந்த சுத்தி உள்ள ஒரு கேப்புக்கு இட் இஸ் 10 to 50 fathoms ஆல்மோஸ்ட் டெப்த் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெப்தா இருக்கும். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் நேவிகேஷன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது வெரி குட் எக்ஸாம். இது எங்க இருக்கு அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் a barrier reef, the great barrier reef along with the northeast coast of that Australian. சரியா, இப்ப நம்ம வந்து தரையில வந்து லேண்ட்ல எப்படி மலை தொடர்ன்னு சொல்றோம்ல, இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ எங்க ஆரம்பிக்குது, கேரளா, தமிழ்நாடு அப்படியே போயிட்டே இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி கடல்லையும் பெரிய பெரிய மலைகள் மாதிரி இருக்குமா சார், நார்த் ஈஸ்ட் கோஸ்டல் ஆஸ்திரேலியால. ஆல்மோஸ்ட் இது வந்து எவ்வளவு தூரம் சார் இருக்கும்னு கேட்டா ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர் லாங். யோசிச்சு பாருங்க. அப் டு தட் 150 கிலோமீட்டர் ஃப்ரம் தட் சீசோர். அதுல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி. அதுதான் நம்ம நினைப்போம் இந்த கப்பல்லாம் வந்து என்ன அது வெறும் தண்ணி தானே, நேரம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே, ஏன் வந்து அதுக்கு அது நம்ம ரோடுன்னா பார்த்து போகணும், ஆக்சிடென்ட் ஆனா அப்படிலாம் போக முடியாது. கப்பலுக்குன்னா
ஆல்ரெடி எல்லாம் அனலைஸ் பண்ணி கீழே எவ்வளவு தூரம் டெப்த்ல அந்த இந்த மாதிரி பெரிய பெரிய கோரல்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் போகணும். ஆக்சுவலி இந்த டைட்டானிக் கப்பல் கூட அந்த மாதிரி ஒரு இதுலதான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அதெல்லாம் அந்த கரெக்டா அந்த ஆங்கிள் அந்த எந்த பக்கம் போனா அது இருக்காது அதெல்லாம் பார்த்து தான் கப்பல் வந்து அந்த கேப்டன் வந்து ஓட்டிட்டு போவார், சும்மா எல்லாம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து மூணாவது சார் அட்டால்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து எப்படின்னா அந்த பிக்சர்லேயே ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது இட் ஆல்சோ டேர்ம்ட் இஸ் எ கோரல் ஐலண்டுன்னே சொல்லுவாங்க. ஏன்னா இது சுத்தி இந்த இப்படி இருக்கு பாத்தீங்களா, இது கோரல் ஐலண்டு, இது லகூன் ஐலண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இது சுத்தி லகூன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இது ஆக்சுவலா பாக்குறதுக்கு ஹார்சு ஷேப்டு இருக்குமா, இந்த பாக்குறதுக்கு ஹார்சு எப்படி இருக்கு அந்த ரீஃப், த சர்க்கிள் லகூன் நடுவுல. ஸோ இட்ஸ் நாட் ஏ ஐலண்ட். இது வந்து ஒரு ஐலண்டுன்னு சொல்ல முடியாது. இதை நம்ம ஐலண்ட் சொல்லலாம், இதை வந்து ஐலண்ட் சொல்ல முடியாது. இந்த பேரி ரீஃப்ஸ் மாதிரி லகூன் வேரிஸ் ஃப்ரம் தட் ஃபியூ about that 90 kilometer across into that. So it may be a complete, இது வந்து ஃபுல்லா இப்படி கம்ப்ளீட்டாவும் இருக்குமா, இல்லைன்னா இப்படி பிரேக் ஆகி இருக்குமா சார். இட்ஸ் a broken by the number of canals. இந்த கெனால் வழியா தான் என்ன செய்யும்னா இந்த வாட்டர் இப்படி உள்ள வரும், உள்ள இருந்து இப்படி வெளியே போகும். கம்ப்ளீட்டாவும் இருக்கலாம், இந்த மாதிரி பிரேக் ஆகியும் இருக்கலாம். ஸோ அட்டால் ஆஃப் தட் பைக் டு ஃபேமஸ் ஃபார் அட்டாமிக். இது எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா இந்த மாதிரி அப்ப ஃபுல்லா ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அப்ப இங்க போய் தான் இந்த ஹைட்ரஜன் பாம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாம்பை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு இந்த லகூன் மாதிரி இருக்கிற ஏரியா அட்டால தான் சூஸ் பண்ணுவாங்களாம். மோஸ்ட்லி ஸ்பெசிபிக் ஓஷன்ல வந்து இந்த மாதிரி, ஏன்னா எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, ஏன்னா இங்க உள்ள வேவ்ஸ் எல்லாம் இந்த சுத்தி இருக்கக்கூடியது ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி ஏரியாவுக்கு அந்த இதெல்லாம் கேட்கலாம். ஜென்ரலா இந்த ஹைட்ரஜன் பாம்பு டெஸ்டிங்ல எந்த டைப் ஆஃப் கோரல் ரீஃப்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் அதே பிக்சர் தான். இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இந்த அட்டால், இந்த இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கீழே இருந்தே போகும். இந்த அட்டால் பாருங்க, இப்ப இது வந்து ஒரிஜினல் அந்த ஒரு கடலுக்குள்ள இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி பிக்சர். இந்த தெரியுதா, டிட்டாச் அப்ப சுத்தி இப்படி ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா இருக்கும். இது அங்கங்க இந்த சாண்ட் கிளேவும் இருக்கும். இதுல ஃபுல்லா கோரல், இது ஃபுல்லா இந்த உள்ள இருக்கிறது தான் கோரல் ரீஃப்ஸ் ஜென்ரலா. அப்ப சுத்தி வந்து ஒரு கேப், வாட்டர் இப்படி உள்ள போகும், உள்ள இருந்து வெளியே போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. சரியா? ஓகே. இது மேல உள்ளது வந்து பேரியர் ரீஃப்னு சொல்லக்கூடியது. இல்ல சாண்ட் ஆல்மோஸ்ட் வந்து எங்க இருக்கும் பாருங்க, சீசோர் ஏரியா பக்கத்துல இருக்கும். ஃப்ரிஞ்சுன்னு சொல்லும்போது வந்து அதுக்கடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது. ஒரு பிக்சருக்காக தான் இது காமிச்சேன் நான், ஒரு ஒரிஜினல் பிக்சர்ஸாக. சரியா? ரைட். போதும் சார். இப்போ ஒரு 3ல இருந்து ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதுல நெக்ஸ்ட் வந்து அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப்னா இந்த 3 தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். அடுத்த ஃபார்மேஷன் ஆஃப் கோரல் ரீஃப், இது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ மெனி தியரிஸ், நிறைய தியரிஸ் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. பட் த 2 தியரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். சரியா? நீங்க ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம், தியரி யாரு என்ன சொன்னா அவ்வளவுதான் போதும். சரியா? த சப்சிடரி தியரி பை த டார்வின், அக்கார்டிங் டு தட் coral reefs that start growing on that side of that island as a fringing reef. அதுல மூலம் இந்த மாதிரி fringing reefல இருந்து தான் coral ஃபார்ம் ஆகுதுன்னா டார்வின் சொல்றாரு. சரியா? நம்ம கிளேசியல் கண்ட்ரோல் தியரின்னு ஒரு டாலின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னா கிளேசியல் பீரியட் the sea water is converted into the ice cap. அதாவது தண்ணி வந்து அப்படியே ஐஸ், போலார் ரீஜன்ல வந்து அப்படியே ஐஸ் கட்டியா மாதிரி தான் இந்த கோரல்ஸ், இது கோரல் ரீஃப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சும்மா 2 தியரி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. எதுக்கு சார் இந்த கோரல் ரீஃப்? எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோரல் ரீஃப். இட்ஸ் a highly favorable site for that accumulation of that petroleum deposit. மேக்சிமம் இந்த மாதிரி ஏரியால தான் சார் நிறைய பெட்ரோலியம் நிறைய கிடைக்கும் இந்த கோரல் ஏரியால. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ். கோரல் ரீஃப்ஸ் இட் சர்வ் as a habitat for many plant as well as animals. அப்ப இந்த மாதிரி கோரல்ஸ் தான் நிறைய ரேர் பிளான்ட்ஸ், ரேர் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டா கோரல்ஸ் வந்து இருக்குது. சரியா? அதுல எப்படி சொல்லலாம்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பயாலஜிக்கல் பாரடைஸ்ன்னு சொல்லுவோம். பயாலஜிக்கல் பாரடைஸ்னா உயிர்களின் சொர்க்கம் என்று அழைக்கக்கூடிய இடம் எது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். இதுதான் ஆன்சர். டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். தமிழ்ல சொன்னா மன்னார் வளைகுடா. ஏன் சார் அது உயிர்களின் சொர்க்கம் சொல்றோம்னா அங்க வந்து ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ், ரேர் அனிமல்ஸ், ரேர் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சயின்டிஸ்ட் பிளஸ் ரிசர்ச் பீப்புள்ஸ் அவங்கள மட்டும் தான் அந்த ஏரியால அலோவ் பண்ணுவாங்க. சரியா? எங்க மனுஷன் போகலையோ அந்த இடம் சொர்க்கம் தான். எங்க மனுஷன் போயிட்டுன்னா அந்த இடம் வந்து எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் மீனிங். ஸோ த பயாலஜிக்கல் பாரடைஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி கோரல்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா?
இதுல இந்த கோரலம் ரூப்ரம் சொல்லக்கூடியது இட்ஸ் a precious stone for that India and China. இது வந்து ஒரு ஸ்டோன்னே சொல்லுவாங்க. இது ஹைலி பிரைஸ், நல்ல ஆர்னமெண்டலுக்காகவும் இது யூஸ் பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் த ரெட் கோரல் அண்ட் ஆர்கன் பைப் கோரல் சார் மெடிசனுக்கு யூஸ் ஆகுதான் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட் கோரல் ஆர்கன் பைப் கோரல்னா சவுத் இந்தியன் இந்த கோரல் ஸ்கெலிட்டல். நீங்க இந்த கடற்கரை ஓரங்கள்ல இந்த கோரல்ஸ் நிறைய ஆர்னமெண்டலுக்காக கடையில நிறைய வச்சிருப்பீங்க, சில பேர் வாங்கிட்டு வந்திருப்பீங்க வீட்டுல கூட. சரியா? இல்ல சார் இது நான் நேரடியா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஐலாண்ட் அத மாதிரி போய் நிறைய இப்போ என்டர்டைன்மெண்ட் கோவா அந்த மாதிரி, இல்லைன்னா வெளிநாடு இந்த சில ஐலாண்டு உள்ள நாடுகளுக்கு போன இந்த தாய்லாந்து, ஃபிஜி, ஸோ அந்த மாதிரி நிறைய ஏரியா, ஸ்ரீலங்கா அங்க மாதிரி போகும்போது நீங்க இந்த போட்டிங் உள்ள போய் இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்காகவே உள்ள போய் கோரல்ஸ் எல்லாம் நேரடியாக நம்மளை காமிப்பாங்க. சரியா? சரி, ரைட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி இது ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குதும். அதே மாதிரி கோரல் ஸ்கெலிட்டல் சொல்ல பார்த்தீங்களா, அது ஸ்கெலிட்டாவும் ஒரு ஆர்னமெண்டலாகவும் அது பயன்படுத்துறாங்க. இது ரா மெட்டீரியல் ஃபார் லைம், ஏன்னா கால்சியம் கார்பனேட் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு லைம், அது மாதிரி மோட்டார்ஸ் அண்ட் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு நேச்சுரல் பேரியர்னு சொல்றாங்க அகேன்ஸ்ட் தட் சி எரோஷன். சரி, சைக்ளோன் ஸ்டோம்ஸ், பெரிய இந்த சுனாமி அந்த இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கடற்கரைக்கு வர்றத ஓரளவு, ஏன்னா உள்ள ஃபுல்லா மலை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது ஓரளவு தடுத்துருக்கும். எஸ், தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துல இருக்குன்னு சொல்றாங்களா, அதுதானே? ராமேஸ்வரம் இருக்கு, கோரல்ஸ் இருக்கு கோரல்ல இருக்குது. ராமேஸ்வரத்துல அது பர்டிகுலர் ஏரியால மட்டும் இருக்கு, எல்லா ஏரியால இருக்கு. சரியா? இருக்கு ராமேஸ்வரத்துல, அது கொஞ்சம் நேம் உண்டு, கோரல் ரீஃப் ஏரியா இருக்கு. சரியா? ஸோ இதுதான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கோரல்ஸ் அண்ட் கோரல் ரீஃப், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நவ் டேக் த பேஜ் நம்பர் 37. இப்ப நான் சொல்றது மட்டும் அப்படியே, இது வந்து ஒரு அங்கங்க நான் கொடுத்துருப்பேன் பாருங்க, அதெல்லாம் நல்லா பாத்துக்கணும். பேஜ் நம்பர் 37ல ஒரு விண்டோஸ்ன்னு சொல்லி ஒரு பேஜ் நம்பர் 37 பாருங்க. இதுதான் சார் கொஸ்டின். நான் அங்கங்க கொடுத்து நீங்க என்னதான் சொன்னாலும் ஹிண்ட்ஸ் எடுங்க சார்னா எடுக்க மாட்டீங்க, படிங்க சார்னா படிக்க மாட்டீங்க. அதுக்காக என்ன செஞ்சிருக்கேன், அங்கங்க ஃபுல்லா முக்கியமானது ஃபுல்லா ஒரு சில ஏரியாவில் நான் போட்டிருப்பேன், அதை நல்லா பாத்துக்கோங்க. இந்த விண்டோன்னு இருக்க பேஜ் நம்பர் 37ல இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். இதுல ஃபுல்லா பாருங்க, சி ஃபேன்சி, ப்ளூ கோரல் என்ன, ரெட் கோரல் என்ன, ஆர்கனா பைப் என்ன, டெட் மேன் ஃபிங்கர், இதுதான் சார் கொஸ்டின், நான் வச்சுக்கோங்க 37ல. சரியா? இதை அப்படியே பார்த்துக்கோங்க. 38லயும் இந்த கீழே கொஞ்சம் கொடுத்துருக்கேன் மேல, அந்த பாலிமார்பிசம் ரேட்டுக்கு மேல கொஞ்சம் இருக்கு, அதையும் நீங்க பார்த்துக்கோங்க கோரல்ஸ்ன்னு. அடுத்தது 28க்கு வாங்க சார். 28லயும் கொஞ்சம் இருக்கும், பேஜ் நம்பர் 28 வாங்க. எஸ், இதுவும் ரொம்ப முக்கியம் தான். பேஜ் அந்த மேல மட்டும் ஒரு கரெக்டா இருக்கு, ஒரு டேபிள் மாதிரி, டேபிள்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 28. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டெட் மேன் ஃபிங்கர் பேசிக் இதெல்லாம் வந்து காமன் நேம், அங்கங்க நான் கொடுத்துருக்கேன் ரன்னிங் மேட்டர்ல, நீங்க அதை சரியா கவனிக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஒரு பாக்ஸா கொடுத்ததையாவது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். நவ் டேக் பேஜ் நம்பர் 41. 41க்கு வாங்க. பேஜ் நம்பர் 41. இதுல இருந்து இது வந்து சும்மா ஏற்கனவே நான் நடத்திட்டேன், இருந்தாலும் இதுல நிறைய விஷயங்கள் முக்கியமானது திரும்ப இதுல கொஞ்சம் நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. கோரல் அண்ட் கோரல் ரீஃப், அதை பத்தின சில ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த கோரல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 41ல அந்த கோரல் என்ன, இந்த இதுல பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் லைன் இந்த பேராலே அந்த கோரலைட்ஸ் கோரலம், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு தான் நான் சொன்னேன். பேஜ் நம்பர் 41ல அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸ்ல ஹைட்ரோசோன் கோரல்ஸ், அதுல இருந்து என்னென்ன இருக்கு, ஒரு கோரல் எப்படி இருக்கும், இந்த மில்லியோபோரனா எப்படி இருக்கும், இந்த இங்கே நான் பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. அது மாதிரி ஆந்தோசோவன் கோரல்ஸ், ஆந்தோசோவன்ல ரெண்டு முக்கியமானது இருக்கு, ஆக்டோ அண்ட் ஹெக்ஸோ கோரல்ஸ் இருக்கு. இதுல ஆர்டர் இது அந்த அளவுக்கு படிக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஆக்டோ கோரலின் கோரல்ஸ், சரியா? இது வந்து ரெண்டு டைப்ல ஆந்தோசோவால உள்ள கோரல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஹெக்ஸா கோரலம்ல எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? ஆர்டர் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 42ல, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். நான் சொன்னதே தான், அந்த உள்ள அங்கங்க பாக்ஸ்ல கொடுத்தது இங்க ரொம்ப எலாபரேட்டா, அந்த ஒரிஜினல் பிக்சர்லாம் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்றவங்கள இந்த பேஜ் நம்பர் 42ல அந்த பிக்சர்ஸ், இந்த இதெல்லாம் இந்த டெட் மேன் ஃபிங்கர், இந்த அல்கோனியம் ஃபர்ஸ்ட் படம் இருக்கு பாத்தீங்களா, பேஜ் நம்பர் 42ல பாருங்க, பேஜ் நம்பர் 42ல. சரியா? இதுதான் டெட் மேன் ஃபிங்கர். படம் எப்படி இருக்கும், ஒரு சும்மா நம்ம படிக்கிறத விட கொஞ்சம் இந்த பிக்சர் பார்க்கும்போது நம்ம ஈஸியா ரீகால் ஆகும், அதுக்காக வேற ஒன்றும் கிடையாது. சரியா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேஜ் நம்பர் 43லயும் சொல்லியிருக்கேன். அதுல ஒவ்வொன்று என்னென்ன கோரலம் சொல்லுது, கோனோடியன் சி ஃபேன், சரியா? அது மாதிரி மஷ்ரூம்
லுக் லைக் எ மஷ்ரூம் மாதிரி இருக்கும். இந்த 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 பிக்சர் பாருங்க, ஆல்மோஸ்ட் அப்படிதான் இருக்கும். சரியா? மஷ்ரூம் கோரல் அப்படின்னு சொல்றது இந்த பிக்சர் அப்படித்தான் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இது ஒண்ணு. அதே மாதிரி ஸ்டோனி கோரல்ஸ், ஆந்தோசோன் கோரல்ஸ், ஸ்டார் கோரல்ஸ், ஸ்டார் மாதிரியா இருக்கும், அதுக்கு ஸ்டார் கோரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டாங் கோரல்ஸ், இதுல எல்லாம் காமன் நேம்ஸ். இது எல்லாமே பிரைன் கோரல் யூஜுவலியே கேட்டாங்க. மேண்ட்ரிடியான்னு சொல்லக்கூடியது பிரைன் கோரல். பாக்குறதுக்கு பிரைன் மாதிரி இருக்கும். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பிக்சரோட காமிச்சலாம் தான். ரைட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோரல் பாலிப் நான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன் சார். ஒரு கோரல் பாலிப் எப்படி இருக்கும், பேஜ் நம்பர் 43 இருப்பாங்க. பேசல் பிளேட், செப்டா, குரோத் செப்டா, அந்த டீகா, அது ஃபுல்லாக இருக்கும். கீழே அந்த மெட்டீரியல் பேஜ் நம்பர் 44ல அந்த ஒரு சின்ன பிக்சர் கூட அந்த கோரல் தான். கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ஒரு பிக்சர் காமிச்சல, இந்த பிக்சர் தான் அது வந்து கோரல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸோட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோரலாமத்தலோட இல்லை எப்படி இந்த காஸ்டல் இந்த இதுலயும் மென்ஷன் பண்ணி 44 பேஜ் நம்பர் 44ல 7வது பாயிண்ட் 8வது பாயிண்ட் நல்லா யோசிச்சவங்க. அந்த கோரலைட்னா நான் திரும்பவும் சொல்றேன், கோரலைட்ஸ் கோரலாம் ரெண்டும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரியா? சிங்கிள், அதாவது சும்மா கப்லைட் கோரல் சிங்கிள் பாலிப்பை தான் நம்ம கோரலைட்ஸ்ன்னு சொல்றோம் சார். சிங்கிள் பாலிப்பா கோரலைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே குரூப்பா உள்ளதுக்குள்ள நம்ம கோரலாம் சொல்றோம். சரி, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, அது பார்த்துக்கோங்க. இந்த thousands of that coralites to fuse to form the coralum. 8வது பாயிண்ட் 9வது பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மைண்ட்ல வச்சுக்கோங்க. 44 பேஜ் நம்பர். அடுத்தது கோரல் ரீஃப், அதோட கம்போசிஷன் ஃபுல்லாவே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதோட கேரக்டர்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்தாச்சு. அது மாதிரி பிரில்லியன் கலரேஷனா இருக்கும். இந்த கலர் படமே காமிச்சுல ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸா இருக்கும். சரியா? டைப்ஸ் ஆஃப் கோரல் இந்த 3 பேஜ் நம்பர் 45ல இங்க பேசிக்கா சில டயக்ராம் கொடுத்துருக்கோம், நீங்க பாத்துக்கோங்க. ஆல்ரெடி இது ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன், சும்மா ஒரு இடம் இதை ரீட் பண்ணிக்கோங்க. இதுல 2 தியரிஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய 4 தியரி சொல்லியிருக்காங்க. அங்கோட நான் 2 தான் சொன்னேன். யார் என்ன சொன்னாங்க? சிக்னிஃபிகன்ட், வாட்ஸ் த ரோல் ஆஃப் இம்பார்ட்டன்ட். சரியா? அதுல இந்த மாலத்தீவு, இந்த பிஜி ஐலாண்டு, மாலத்தீவு, அங்கெல்லாம் நம்ம நல்லாவே இந்த கோரல்ஸ் பார்க்கலாம். நம்ம ராமேஸ்வரத்துல இருக்குது, பட் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா ரொம்ப இதா இருக்காது, நார்மலா இருக்கும். ராமேஸ்வரம் அந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளது. சரியா? So these are the important points about the coral and the coral reef. Okay, right. போதும்னு நினைக்கிறேன் இதுல. So actually that poriferous canal system last classல பார்த்தோம். இப்ப என்னென்ன டைட்டில் பார்த்தோம்னா polymorphism and metagenesis in Coelenterata பார்த்தோம். அடுத்த டைப்ஸ் ஆஃப் கோரல் அண்ட் கோரல் ரீஃப் பார்த்தோம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா, இதுல ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் த ஹெல்மிக் பாரசைட்ஸ். ஓகே, இதுல ஹெல்மிக் பாரசைட்ஸ்ல ஜென்ரலா நம்ம நார்மல் உள்ள சிலபஸ். ஓகே, ஸோ நார்மல் உள்ள சிலபஸ்ல வந்து இதுல நம்ம சிலபஸ்ல என்ன சார் இருக்குன்னு கேட்டா, ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா, டீனியா சோலியம், அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ். இது ஆல்ரெடி வெரி டீட்டெயிலி ஐ எக்ஸ்பிளைன் தட் இன் லாஸ்ட் ஓல்டு சிலபஸ். இதுல சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் மட்டும் தான் இருக்காது, பழைய சிலபஸ்ல இருந்துச்சு. அதுக்கு பதில் இப்ப என்னன்னா உச்சரிய பிராங்கியாப்டி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் சார். சரியா? இப்ப நம்ம அதுக்கு சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் வந்து உச்சரிய பிராங்கியாப்டி பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 47 48ல இருக்கு. 48ல அந்த டயக்ராம், உச்சரிய பிராங்கியாப்டியோட டயக்ராமும் அதோட எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இதுல ஒண்ணு பெருசா கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்டரி அந்த 2 மட்டும் பார்த்துக்கணும். உச்சரிய பிராங்கியாப்டி இது வந்து சிம்பிளா உச்சரிய பிராங்கியாப்டின்னு சொன்னோன்னு நமக்கு என்ன ஞாபகம்னா, ஃபிலேரியல் வேர்ம்ஸ். சரியா? யானைக்கால் நோயின்னு சொல்லுவாங்க, யானைக்கால் நோயின்னு சொல்லுவோம் இந்த டிசீஸ் பொறுத்தளவு. சரியா? ரைட். அது என்னென்ன டீட்டெயில பின்னாடி சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுல உள்ள சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் அதெல்லாம் நீங்க சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஹியூமன் பாரசைட்ஸ் ஆஃப் தட் ஹியூமன் பிளட் அஸ் வெல் அஸ் லிம்ப். இது வந்து எந்த இடத்துல இருக்கும்னா பிளட்லயும் இருக்கும், லிம்ப்ல இருக்கும். சரி சார், எப்பயும் நம்ம ஹெல்மிக் பாரசைட்ஸ்னு சொன்னாலே இட்ஸ் மோனோஜெனிக்கா டைஜெனிக்கா பழைய சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். இந்த லைஃப் சைக்கிள் முடிய ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆர்கனிசம் தேவையா, 2 ஆர்கனிசம் தேவையா? இதான் மோனோஜெனிக்கா டைஜெனிக்கா. ஸோ இங்க இது வந்து ஆக்சுவலா டைஜெனிக். ஏன்னா இது வந்து ஃபைனல் கோஸ்ட் யாருன்னு நம்ம தான், ஹியூமன் பீயிங். இன்டர்மீடியட் கோஸ்ட் யாருன்னு கேட்டா மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோல பர்டிகுலரா ஃபீமேல் கியூலக்ஸ் மஸ்கிட்டோ, கியூலக்ஸ் குன்குஃபேட்டியஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல கியூலக்ஸா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி, அப்ப இந்த மஸ்கிட்டோ, அதாவது மலேரியா வந்து அனாஃபிலஸ், ஃபைலேரியா வந்து கியூலக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அப்போ கியூலக்ஸ் மஸ்கிட்டோவுக்கும் நம்மளுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த உச்சரிய பிராங்கியாப்டி லைஃப் சைக்கிள்.
அடல்ட் worm வந்து இட்ஸ் லிவிங் இன் த லிம்ப் கிளாண்ட். அடல்ட் worm வந்து லிம்ப் கிளாண்ட்ல தான் இது இருக்கும். சரியா? ரைட். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தட் உச்சரியா பிராங்கியாப்டி ஹெல்மித் பாராசைட்ஸ்ல. மார்பாலஜின்னு பார்க்கும்போது இந்த பேஜ் நம்பர் 48 மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். பிக்சர் பார்த்துக்கோங்க. இங்கேயும் நான் கொஞ்சம் ஷேடா இருக்கும். சரியா? அந்த லெட்டர்ஸ் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மார்பாலஜி பொறுத்தளவு the worm ஃபிலிஃபார்ம்ஸ் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு பார்க்கறதுக்கு. சரியா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடியது உச்சரியா பிராங்கியாப்டி. செக்ஸ் வில் பி செப்பரேட்டட் சார். அப்படி என்ன சார் செக்ஸ் வில் பி செப்பரேட்டட்னா மேல் ஃபீமேல் வந்து செக்ஸுவலி டைமார்பிசம். யூ கேன் டிஸ்டிங்விஷ் இன்டு தட். ஆக்சுவலி தட் ஃபீமேல் வந்து ஒரு 65 to 100 நானோமீட்டர் லென்த் இருக்குமா. 0.25 மில்லிமீட்டர், நானோமீட்டர் கிடையாது சார், மில்லிமீட்டர், தப்பா சொல்லிட்டேன். மில்லிமீட்டர் லென்த் இருக்குமா. 0.25 மில்லிமீட்டர் வந்து டயாமீட்டர் இருக்குமா. எது? ஃபீமேல். மேல் பொறுத்தளவு ஃபீமேல் தான் பெருசா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல் தான் ரொம்ப இருக்கலே பெருசா இருக்கும், சைஸே பெருசா. இந்த இதே வந்து இந்த ஒரு பிக்சர் காமிச்சிருக்க பத்தி ஆன்டீரியர் ரீஜன் பார்த்தா வந்து ஃபீமேல் தான் இந்த படம் ஏ டயக்ராம். இந்த பி டயக்ராம் என்னன்னு கேட்டா இது லார்வா. இது நீங்க வேற எதாவது நினைச்சிடாதீங்க, இது ஒரு லார்வா, மைக்ரோஃபைலர் லார்வா அப்படின்னு நான் சொல்றேன். மேல் வந்து ஒரு 40 mm இருக்குமா. 0.1 mm தான் டயாமீட்டர் இருக்கும்னு சொல்றாங்க. மவுத் இருக்கும் வித்தவுட் லிப்ஸ். இந்த இருக்கு பார்த்தீங்களா, மவுத் இருக்கும், இதுல லிப்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது. போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த மேல், இந்த மேல் டயக்ராம்ல மேல் வந்து ஷார்ப்லி இஸ் கர்வ்டு த வென்ட்ரலி. இட் கண்டெயின் த நம்பர் ஆஃப் ஜெனிட்டல் பாப்பிலே and the caudal alin and 2 unequal copulatory spicules. அந்த copulatory spicules மாதிரி ஒரு சின்ன spicules மாதிரி பீனிஸ் மாதிரி ஒரு ஏரியா இருக்குமா. இதே இது இந்த கேஸ் ஆஃப் த ஃபீமேல் வந்து நம்ம ஏற்கனவே இது படிச்சிருப்போம். ஈவன் த அஸ்காரிஸ்ல கூட படிச்சிருப்போம். சரியா? த ஜெனிட்டல் போர்ஸ் த ஹேவிங்ஸ் இட் இஸ் லொகேட்டட் இன் தட் வென்ட்ரலி இன் தட் pharyngeal regions. ஜெனிட்டல் போர்ஸ். சரியா? அந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட். இந்த இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல புல்வான்னு சொல்லுவீங்களா, இதுதான் ஜெனிட்டல் போர். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல. சரியா? நார்மலா இருக்கக்கூடிய டயக்ராத்தில் உள்ள விஷயங்கள் தான் இதுல சொல்லியிருக்கோம். சரி, லைஃப் சைக்கிள் சார். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அடுத்த லைஃப் சைக்கிள். இது வந்து காம்புலேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். போத் செக்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட் சேம் லிம்ப் கிளாண்ட். இது எங்க இருக்கும்? மெச்சூர் ஃபைலரியல் வேம் லிம்ப் கிளாண்டு. நிணநீர் முடிச்சு, நிணநீர் நாளங்கள் தமிழ்ல சொன்னோம். சரியா? அப்ப லார்வா எப்படி சார்? லார்வல் டெவலப்மெண்ட் வந்து எங்க நடக்கும்? ஹியூமன்ல தான் நடக்கும் லார்வல் டெவலப்மெண்ட் இன் மேன். ஸோ ஆக்சுவலா இன் ஃபீமேல் இட்ஸ் அ விவிபேரஸ் சார். நல்லா ஞாபகம். விவிபேரஸ் அப்ப என்னது? விவிபேரஸ்ல இட் வில் பி பர்த் டு யங் ஒன்ஸ், நாட் இன் தட் எக் லேயிங். இட்ஸ் அ விவிபேரஸ், நாட் ஓவிபேரஸ். இட்ஸ் அ விவிபேரஸ். சரியா? அப்ப நம்பர் ஆஃப் ஜொனைல்னா யங் ஸ்டேஜ், தட் இஸ் லார்வல் ஸ்டேஜ். தட் லார்வா we are called as மைக்ரோஃபைலேரியா. இதுதான் சார் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது உச்சரிய பிராங்கியோட லார்வா பேர் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். அப்ப அதுக்கு ஒண்ணு மட்டும் படிச்சுட்டு விட்டுறாதீங்க. நிறைய எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் 0.2 to 0.3 mm தான் இருக்குமா மைக்ரோஃபைலேரியா. மைக்ரோஃபைலேரியா இஸ் டிஸ்சார்ஜ் இன்டு த லிம்ப் வெசல். ஏன்னா லிம்ப் கிளாண்ட்ல தானே லிம்ப் வெசல் தானே அடல்ட் இருக்கும். சூனி அப்ப அங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிருமா. ஓகே, அப்படியே யங் ஒன்ஸ் அதாவது ஜொனைல் ஆகும். ஜொனைல் மீன்ஸ் தட்ஸ் அ மைக்ரோஃபைலேரியா. அப்ப லிம்ப் வெசல்ஸ்ல இருந்து they soon enter into that blood vessels. லிம்ப் வெசல்ஸ்ல இருந்து நேரா பிளட்டுக்கு போகும் சார். திரும்ப பிளட்ல இருந்து திரும்ப லிம்ப் வெசல் இப்படியே போயிட்டு இருக்கும். இட்ஸ் a circulate into that. So do not undergo the further development. அப்ப மைக்ரோஃபைலேரியா வேற ஏதாவது டெவலப் பண்ண ஆகுமா சார்? எந்த டெவலப்மெண்ட்? வேற லார்வல் ஸ்டேஜ் இருக்கா? அடுத்தடுத்த லார்வல் ஸ்டேஜ் இருக்கா? நோ. ஒன்லி ஒரே ஒரு லார்வா தான் மைக்ரோஃபைலேரியா. Now the blood of man, the larva showing the day and night in the periodicity, that is called diurnal rhythm. Very important question. Suppose மைக்ரோஃபைலேரியா கொஸ்டின் இல்லைன்னா இது வந்து nocturnal periodicity, diurnal rhythm. வேற எந்த அனிமல்ஸ் சொல்லக்கூடாது, எந்த ஹெல்மித் பாராசைட்ஸும் இந்த மாதிரி ஒரு பெக்குலியர் கேரக்டர் கிடையாது. இது என்ன சார் அப்படி? அதாவது நைட் டைம் வந்து லிம்ப் கிளாண்ட்ல இருந்து லிம்ப் வெசல்ல இருந்து பிளட் வெசல்ஸ்க்கு வந்துருமா சார்? பகல் ஆன உடனே, பகல் நேரங்கள்ல டே டைம் அது என்ன செஞ்சுன்னா பிளட்ல இருந்து பிளட் வெசல்ஸ்ல இருந்து லிம்ப் வெசல்ஸ்க்கு போயிருமா. ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உச்சரியா அதாவது ஃபைலேரியல் வேர்ம்ஸ், அதை நம்ம டவுட் இருக்குன்னு வச்சோன்னே டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட், அப்ப நம்ம பகல்ல போய் பிளட் டெஸ்ட் பண்ணா நெகட்டிவ் தான் நம்ம காமிக்கும். கரெக்டா? பகல்ல வந்து ஏன்னா அது அந்த டைம் இந்த மைக்ரோஃபைலேரியா இதெல்லாம் எங்க இருக்கும்? லிம்ப் வெசல்ல இருக்கும்.
அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஏர்லி நைட்டு இல்லைன்னா மிட் நைட் அந்த டைம் தான் பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க டாக்டர் டவுட்டா இருந்தா. சரியா? இட்ஸ் லிவ் இன் த லார்ஜ் டீப் சீட்டட் த பிளட் வெசல்ஸ் அண்ட் பட் இட்ஸ் அட் த நைட் தே கம் இன்டு தட் சூப்பர்ஃபிஷியல். இது அந்த பீரியாடிக்லி இட்ஸ் விசிபிள் தட் ஸ்கின் மாறி வந்துட்டே இருக்கும். இட் வில் சர்க்கிள் இன்டு தட். அதாவது சப்போஸ் இப்போ பிளட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், that time it's suck that Culex mosquito. இல்ல ஏடஸும் இதுல சொல்றாங்க சார். ஏடஸ் வந்து கொஞ்சம் பிளாக் கலர்ல இருக்கும், பட் மெயினா வந்து கியூலக்ஸ் தான். பட் ஏடஸும் இது ஃபைலேரியாவில் சொல்றாங்க. சரியா? சரி, அது சக் பண்ணும்போது என்ன செய்யும்னா அந்த லாரல் ஸ்டேஜ்னு சொல்றோம்ல, அந்த வெசல் பிளட் வழியா மஸ்கிட்டோக்கு போயிருமா. சரி, இப்ப டெவலப்மெண்ட் இன் மஸ்கிட்டோ ஸ்டொமக்கு போகுது. இந்த லார்வா வில் பி லூஸ் தட் ஷீத் அண்ட் பெனட்ரேட் த ஸ்டொமக் வால். எப்படி அங்க வந்து ஜைகோட்லாம் நடக்கும்னு சொன்னோம். மலேரியாவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சார். அண்ட் மைக்ரேட்டட் இன்டு த thoracic மசில்ஸுக்கு போயிருமா. எங்க ஒரு நிமிஷம், ஒரு டயக்ராம் இருந்தது, நான் அது சொல்லாமே சொல்லிட்டே இருக்கேன். One minute. Yeah. Yes. இந்த இருக்கு பாத்தீங்களா, மேல் ஃபீமேல். இதுல பாருங்க, ஆக்சுவலா த மஸ்கிட்டோ டேக்கன் த பிளட், அது நார்மலா உள்ளது. அந்த அடல்ட் இதுல ஹியூமன்ல நடக்கக்கூட மாதிரி சொல்லியிருப்போம். இது 2வது. அடுத்த 3வது அடல்ட் ப்ரொடியூஸ் த சீத் இந்த சொன்ன பாருங்க. இது இப்போ இங்க மஸ்கிட்டோ வந்து நம்மள பைட் பண்ணும்போது தான் அது வந்து மஸ்கிட்டோ, இந்த மைக்ரோஃபைலேரியா வந்து மஸ்கிட்டோக்குள்ள போயிடுது. ஸோ அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மஸ்கிட்டோ ஸ்டேஜ்குள்ள டெவலப் ஆகிறது தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த ஸ்டெப்ல இங்க போட்டிருக்காங்க. லார்வா 1 லார்வா 2னா அதோட டெவலப்மெண்ட் தான். அதுக்காக மைக்ரோஃபைலேரியா மட்டும் தான் இருக்கும். நீங்க அடுத்தடுத்து வேற ஏதாவது லார்வா ஸ்டேஜ் வருமா சார், வேற லார்வா போயிருமா, அப்படிலாம் கிடையாது. சரியா? இது இந்த லைஃப் சைக்கிளும் பாருங்க, இதுவும் லைஃப் சைக்கிள் தான், மைக்ரேட் டு தட். சரியா? ஹியூமன் பீயிங் மஸ்கிட்டோல ரெண்டுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதான் சொல்றேன், மஸ்கிட்டோக்குள்ள போன உடனே டெவலப்மெண்ட் தான். இல்ல லார்வா 1, லார்வா 2, லார்வா 3 அந்த மாதிரி சொல்றது வந்து அப்ப வேற ஃபார்முலா கிடையாது. லார்வாலே கொஞ்சம் டெவலப் ஆகும், அவ்வளவுதான். ஸ்டொமக் வாலுக்கு போகும், மைக்ரேட் டு த thoracic மசில்ஸ் and undergo the metamorphosis. Metamorphosisனா நான் ஏற்கனவே சொன்னேன், they will be growth, that அது வந்து growth ஆகும். That's a microfilaria. 2 molt நடக்குமா சார்? 2 molt will be occurs that 10 days to reach the 3rd stage larva. சரி, ஒரு 10 நாள் கழிச்சு என்ன சொன்னா 3rd stage larvaக்கு போகுமா. 1.5 mm அந்த லென்த் வரைக்கும் வருமா. So that will be infective zonile. இதுதான் அந்த 3rd stage larvaன்னு சொல்றோம் பாத்தீங்களா. That's 3rd stage larval stages are infected zonile that migrated into the mosquito labium. நல்லா கவனிங்க, லேபியம்னு என்னன்னு தெரியுமில்ல, ப்ரொபாசிஸ். அதாவது நம்ம மலேரியால என்ன சொன்னோம், அந்த ஸ்போரோசைட் வந்து டெவலப் ஆன பிறகு நேரா சலைவரி கிளாண்டுக்கு போய் சலைவால மிக்ஸ் ஆயிருன்னு சொல்றோம். இங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த 3rd cell larval stage மஸ்கிட்டோல பர்டிகுலர் அந்த மவுத் பார்ட்ஸ்ன்னு சொல்றோம், அந்த லேபியம், மேண்டிபிள், மேக்ஸெல்லே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மவுத் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடியது ப்ரொபாசிஸ், அதுல போய் செட்டில் ஆயிருமா. சரியா? அப்ப த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த நியூ ஹியூமன், த ஹோஸ்ட். அப்ப இந்த மஸ்கிட்டோ வந்து டு பியர்சிங் இன்டு தட், நம்மளை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் பெனட்ரேட் டு த பிளட், இட் பாஸ் இன்டு த லிம்ப் கிளாண்ட். அப்ப லார்வல் ஸ்டேஜ் வந்து என்ன செஞ்சிருது, நேரா கொஞ்சம் டெவலப் ஆகுது. ரொம்ப டெவலப்லாம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் 2 மோல்ட் நடக்கும் மஸ்கிட்டோல. நடந்த உடனே அந்த மைக்ரோஃபைலேரியல் அந்த லார்வல் ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம பாடிக்குள்ள வந்து அந்த அடல்ட்டா அடுத்த டெவலப் ஆகி நம்ம பாடியில பாஸ் இன்டு த லிம்ப் கிளாண்ட் அண்ட் இட் வில் பி டெவலப் இன்டு த அடல்ட். இதுதான் அடல்ட்டா வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இது உள்ள ஒரு முக்கியமான விஷயங்கள். சரி, அவ்வளவுதான். லைஃப் சைக்கிள் பொறுத்தளவு இவ்வளவுதான். நீங்க வேற ஒன்றும் பெருசா ஒண்ணு இதுல கேட்க மாட்டாங்க. இது வந்து எலிஃபண்டாயாசிஸ் டிசீஸ் பொறுத்தளவு, எலிஃபண்டாயாசிஸ், ஃபிலேரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைலேரியா, ஃபிலேரியாசிஸ். சரியா? இது எப்படி டயக்னைஸ் பண்றது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த நைட் டைம் தான் டயக்னைஸ் பண்ணுவாங்க, ஐடென்டி பண்ணுவாங்க. பேத்தோஜெனிசிஸ்னா இதோடைய சிம்டம்ஸ் வந்து காசிங் த ஃபீவர், சம் மென்டல் டிப்ரெஷன், ஹெட்ஏக் அந்த மாதிரி இருக்கும். சம்டைம் இட் வில் பி நல்லா மெச்சூர் ஆயிடுச்சுன்னு வச்சோன்னே ஹியூமன்ல அந்த டு பிளாக் த லிம்ப் வெசல்ஸ் அந்த கிளாண்டு. ஏன் வந்து கால் வந்து பெருசா அப்படியே சைஸ் பெருசா ஆயிருது, அந்த யானைக்கால் நோயின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஏன்னா அந்த லிம்ப் வெசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிம்ப் வெசல்ஸ் ஃபுல்லாவே என்ன செஞ்சோம்னா அடைச்சிடும், ஸ்டாப். அப்போ வந்து அதுல சொல்லிங் வில் பி அக்வர்ஸ். பேஜ் நம்பர் 49 மெட்டீரியல், பேஜ் நம்பர் 49ல நான் அந்த இதை கொடுத்துருக்கேன், டயக்ராம் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சொல்லிங் ஆகும்போது தான் அது யானை கால் மாதிரி பெருசா வந்துருது. அது லிம்போடிமான்னு சொல்லக்கூடிய சொல்லிங்.
இதுக்கு தெராப்பி கண்ட்ரோல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹெட்ராசன்ஸ் அண்ட் ஆன்டிமனி அண்ட் ஆர்சனிக் அண்ட் ப்ரிவென்ட் த மஸ்கிட்டோ பைட். இந்த சீசன்ல எல்லாம் பயங்கரமா மஸ்கிட்டோ பைட் இருக்கும், உங்களுக்கு தெரியும். மேக்சிமம் அதை ஏன்னா வேற புதுசா ஏதோ டிசீஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. சரியா, அதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே ரைட், போதும் சார். இது பொறுத்தளவு உச்சரிய பிராங்கியாப்டி பொறுத்தளவு இதுலதான். இதுக்கு மேல பீரியட் வந்து 1 இயர் தான் சார். இது எப்படி இன்குபேஷன் பீரியட் வந்து 1 இயரா சார்? இது இன்குபேஷன் பீரியட் மென்ஷன் பண்ணிருக்கேனா? அந்த அளவுக்கு வருமா? டவுட் சார், அதனால கேட்டேன் சார். எனிஒன் அது வேணா நான் பார்த்து வேணா சொல்றேன். திரும்ப இன்குபேஷன் பீரியட் பத்தி சொல்லல, வேணா திரும்ப வேணா பாக்குறேன். இல்ல வேற ஏதாவது குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். சோ இப்போ அடுத்த ஒரே ஒரு டைட்டில் மட்டும் பார்ப்போம் சார் இன்னைக்கு. இப்போ வந்து ஹெல்மித் பாராசைட்ஸ் பொறுத்தளவு ஜெனரலி உச்சரிய பிராங்கிட்டி மட்டும் கிடையாது. அடுத்த டைட்டில் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் இன் பாலிசீட்டே. சரியா, இது வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் பாலிசீட்டே அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன அடாப்டிவ் ரேடியேஷன்னா நார்மலா இது ஒரு பிக்சர்ஸ் உள்ளதுதான். ஒரு பாலிசிட்டியை வந்து அந்த இருக்கிற இடத்துக்கு தக்கன தன்னை வந்து டிஃப்ரெண்டா மாத்திக்கிட்டு அதை எப்படி சர்வை பண்ணுது, அதான் அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் பாலிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ தட் ஆர்கானிசம் ஜெனரலி தட் அடாப்டிவ் ரேடியேஷன் முதல் என்ன? The organism that diversifying rapidly from that ancestor the species into the new forms. அது வந்து வேற வேற ஃபார்ம்ல அது இருக்கிற இடத்துக்கு தக்கன தன்னை மாத்திக்கிட்டே இருக்கும். சரியா, ஸோ சேஞ்ச் இன் த என்வரான்மெண்ட் டு மேக் த நியூ சேலஞ்சஸ். இப்போ ஒரு அனிமல் இருக்குது, அனிமல் மீன்ஸ் ஒரு ஆர்கானிசம் இருக்கு, அந்த ஆர்கானிசம் அந்த இடத்துல சர்வை பண்றதுக்கு என்வரான்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அங்க இருக்கிற என்வரான்மெண்ட் தக்கன அது என்ன செய்யணும்னா சர்வை பண்ணணும். அப்ப தன்னை தானே சில மாற்றங்களை மாற்றிக்கொள்ள வேண்டணும், அடாப்டேட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அடாப்டிவ் ரேடியேஷன். The species exhibiting the different morphological as well as physiological characters. தன்னை தானே மார்பாலஜிக்கலும் சில மாற்றங்களையும் பிசியாலஜிக்கலும் சில மாற்றங்கள் பண்ணிக்கிட்டு they can exhibit into that. So the different class of that phylum Annelida, இது Annelida தான் வரும் சார், to exhibit that great diversity in the form of as well as structure. Annelids தான் இது ஒரு பாலிசிட்டே வந்து Annelida. அதான் நான் டைட்டில் ஹேண்ட் ரைட்டர்னு எழுதியிருக்கேன், பேஜ் நம்பர் 50. phylum Annelida. அனிலிடான்னு நமக்கு தெரிஞ்சது வந்து வாட் இஸ் கால்டு எர்த்தோம். அது எர்த்தோம் வந்து இங்க நம்ம ஒன்றும் படிக்க போறது கிடையாது, ஒன்லி பாலிசிட்டே மட்டும் தான் படிக்க போறோம், வேற எதுவுமே இங்க கிடையாது. சரியா, கிளாஸ் பாலிசிட்டே த ஷோயிங் த கிரேட்டஸ்ட் டைவர்சிட்டி மோர் தென் 5000 ஸ்பீசிஸ். ஏன் சார் இந்த பாலிசிட்டே அனிலிடால நிறைய கிரேட் டைவர்சிட்டி இருக்குது, பட் ஏன் இந்த பாலிசிட்டே நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் டோட்டல் அன்னலீடால இந்த பாலிசிட்டே தான் மோர் தென் 5000 ஸ்பீசிஸ் வந்து என்ன செய்யணும் பாலிமார்பிசம் சொல்லக்கூடாது, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்க கிரேட்டஸ்ட் டைவர்சிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாலிசிட்டி டிவைட் இன்டு தி 2 groups. ஃபர்ஸ்ட் 2 குரூப்பா பிரிக்கிறாங்க. சரியா, அது வாட் ஆர் த 2 groups அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து அரண்டியன் சொல்லக்கூடியது, ரெண்டாவது வந்து செடென்டரியன் சொல்லக்கூடியது. இது அரண்டியன் ஆக்சுவலி இன்க்ளூட் த ஃப்ரீ ஸ்விம்மிங், பெலாஜிக் அண்ட் கிரால் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் க்ரோயிங் தட் ஃபார்ம்ஸ். ஸோ இது வந்து செடென்டரின்னு சொல்றது பெர்மனன்ட்லி பரோயிங். அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அரண்யன் வந்து ஒரு இடத்துல இருந்து வந்து மூவ் ஆயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த செடென்டரின்னு சொன்னாவே ஒரு ஸ்டாக்னண்டா ஒரு இடத்துல பெர்மனண்டா ஒரு பரோயிங் மோட் ஆஃப், இந்த படத்தை கூட பாருங்க, இது பரோயிங் மோட் ஆஃப் லைஃப்ல அப்படியே பெர்மனண்டா இருக்கு பாத்தீங்களா. இந்த டியூபிகுலர் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டியூபிகுலர் ஃபார்ம்ஸ். ஸோ ஆக்சுவலா வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் பாலிசிட்டே கேன் பி டிஸ்கிரைப்ட் அண்டர் த 2 ஹெட்டிங்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து என்னன்னா ஹேபிட்டேட், இன்னொன்னு ஃபீடிங் ஹேபிட். வாழக்கூடிய இடம் அது என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் எடுத்துக்கிறது அதை வச்சு. சரியா, ஸோ கொஸ்டின் வந்து இதுல எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, பெருசா ஒன்றும் வராது. சரி, எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் வரலாம், மீனிங் பார்த்துக்கோங்க. ஹேபிட்டேட் வாழக்கூடிய இடம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாங்டானிக் அண்ட் பெலாஜிக் பாலிசிட்டி. அப்ப என்ன மீனிங்? பிளாங்டானிக்னு உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ லிவிங் இன் த ஓப்பன் சி, ஃப்ளோட் ஆகும், ஓப்பனா மேல இருக்கக்கூடியது. They swim near that surface are exposed to that excess solar radiation to the predator. ரொம்ப சோலார் ரேடியேஷன் தான், அது அப்படியே கொஞ்சம் கீழே போகும். சரியா, அந்த மாதிரி அதான் ஹேபிட் பிளாங்டானிக்னு சொல்லக்கூடியது. ஸோ செமி டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காது, ஓரளவு செமி டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடியது. இன்விசிபிள் தட் எக்ஸாம்பிள் சில டொமோட்டன்ஸ் அண்ட் வானாடின்ஸ், அது சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிளாங்டானிக்ல. அடுத்த குரோலிங் பாலிசிட்டே, இது வந்து பாட்டம் ட்ரோலர், கடல், அதாவது கடலுக்கு கீழே சி ஃப்ளோர்ல கிடக்குமா இதெல்லாம். அவ்வளவுதான். நீங்க என்ன மீனிங் தாங்க,
அதாவது பிளாங்டானிக்னா அது எக்ஸாம்பிள் என்ன, அது என்ன மீனிங், குரோலிங்னா பாலிசிட்டேனா அது என்ன மீனிங், எக்ஸாம்பிள் அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். பைலோடான்ஸ் நீரிஸ் அதெல்லாம். பரோயிங் பாலிசிட்டேன்னு சொல்றது இது வந்து நீரிஸ்ன்னு சொல்லக்கூடியது பரோயிங் பாலிசிட்டு. சி பெட் இருக்கு பாத்தீங்களா, சி பெட்ல இந்த நைட் பர்டிகுலரா அப்படியே உள்ளம் அதாவது எப்படி சொல்றது மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கும் அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ், இந்த டர்பிளேரியா அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது டியூபிகுலி பாலிசிட்டு, இந்த இதுதான் டியூபிகுலி பாலிசிட்டு. இந்த பிக்சர் காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து இட்ஸ் லிவிங் பெர்மனன்ட்லி இன்சைட் த டியூப். இந்த இருக்கு வரீங்களா, பெர்மனண்டா அப்படியே இதை மட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது போட்டுருங்களா, இந்த இது வந்து டியூப். சரியா? சோ இப்ப இந்த பாருங்க இப்படி இருக்கும். ஓகே, அப்ப இந்த மட்லயே ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி த செல் அண்ட் சாண்ட், அது செல்லா இருக்கலாம் இல்ல ஒரு சாண்டா இருக்கலாம், ஸ்டாண்ட் கிரைண்ட் மண் மேடுகள் அப்படின்னு சொல்றோம்ல. the tube very greater in the form of that, it consists the following type. இதுல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கக்கூடியது இது வந்து mucus line tube னு சொல்லுவாங்க. இட்ஸ் a burrow in that sand or mud. எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கோங்க. சரியா? burrowing sand and mud ல இருக்கக்கூடியது. அதுல சில டயக்ராம் நீங்க பார்க்கணும், பேஜ் நம்பர் 51ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இது இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரெஃபரன்ஸ் புக் சார். அதாவது எல்லா டாபிக்கும் பர்டிகுலர் சில ரெஃபரன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்ல தான் சார் இருக்கு. ஒரு நம்ம இன்வெர்டிபிரேட்டான ஒரு புக் எடுத்தா நம்ம சிலபஸ்ல உள்ள எல்லாமே அதுல இல்ல, சில இது வேற புக்ல தான் இருக்கு, வேற ஆதர்ல தான் இருக்குது. அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் இதை கொடுத்துருக்கேன் நான். சரியா? ரைட். அட் த செல் அண்ட் சாண்ட் கிரைண்ட் டியூப்ஸ், அதான் பேஜ் நம்பர் 51ல இருக்கு பாருங்க. அதை தாங்க நாங்க டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இது எப்படின்னா பங்க்சுனரியான்னு சொல்லக்கூடியது, ஐ திங்க் பி டயக்ராம் சார். பி டயக்ராம் இந்த பேஜ் நம்பர் 51ல பி டயக்ராம் பாருங்க. சரியா? இது வந்து டு மேக் தட் கோனிக்கல் டியூப், அந்த படத்தை பாருங்க, ஒரு கோனிக்கல் டியூப் மாதிரி இருக்குமா. சரியா? ஏ டயக்ராம் ஒன்று இருக்குது, அது வந்து ஓவனியான்னு சொல்லிருக்குது. இது வந்து சிமெண்ட் பைப் மாதிரி இருக்குமா. மேல பாருங்க, அந்த மேல ஏ டயக்ராம் பேஜ் நம்பர் 51ல ஏ டயக்ராம் பாருங்க. ஷெல் இந்த சைக்ளோமெடஸா, இட்ஸ் a bamboo worms, அந்த பேம்போ ட்ரீ மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இட்ஸ் a bamboo worm living in that internal tide zones and sand grind tube, அதுக்குள்ள அப்படியே வாழ்ந்து கிடக்குமா. சரியா? அது ஒண்ணு. அடுத்தது பேரண்டல் டியூப்னு ஒண்ணு இருக்குது. இது பேஜ் நம்பர் 51ல அந்த 20.9ன்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இங்கேயும் அந்த படம் காமிச்சிருக்கேன் பாருங்க, இந்த படம். சரியா? யூ ஷேப்டு த மெம்பரஸ் டியூப்ஸ் ஆக்சுவல் த வால் ஆஃப் த டியூப். இது என்ன செய்யும்னா, இங்க பாருங்க, த டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் கரண்ட் இப்படி உள்ள போகுமா சார். இப்போ அது லைஃப் லாங்கா இப்படிதான் இருக்குமா, மண்ணிலே இருந்துக்கிடுமா. அப்ப வாட்டர் கரண்ட் இப்படி போயிட்டு, நல்லா கவனிங்க, இப்படி போயிட்டு திரும்ப இந்த வாட்டர் கரண்ட் வெளியே போயிருமா. சரியா? இது மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனால இப்ப எங்கேயுமே இது போய் உணவை தேடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. So the wall of the tube, the water current is maintained by 3 fan-like appendage. இது உள்ள நிறைய ஃபேன் மாதிரிலாம் இருக்குமா. அது வந்து என்ன சொன்னா கால்கேரியஸ் டியூப்ஸ். இதுல படத்துல இல்ல, அங்க இருக்கும் பாருங்க, கால்கேரியஸ் டியூப்ஸ். அப்ப அது என்ன சார், இந்த செபிலா, the fan worms, the living in that vertical calcareous tubes, the fan-like tentacles. சரியா? இல்ல fan-like tentacles மாதிரி இந்த மாதிரி வரிசையா tentacles மாதிரி இருக்குமா. ஸோ அது மூலம் வந்து இது வரக்கூடிய இதுல ஏதாவது ஃபுட்டு வருது பார்த்தீங்களா இந்த வாட்டர்ல, அதை ஃபுல்லா எடுத்துட்டு தேவையில்லாத வாட்டர் மட்டும் வெளியே அனுப்பி விட்டுருமா. இது அப்படியே அது லைஃப் ஃபுல்லா அப்படி ஓட்டிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ ஃபீடிங் ஹேபிட், இட்ஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் த ஃபீடிங் ஹேபிட் இருக்கும். இது வந்து கார்னிவோரஸ், ராபிட் கார்னிவோரஸ் ஃபீடர்ஸ், நம்பர் ஆஃப் டீத் இன் தட் ஜாஸ்ல நிறைய டீத் இருக்குமா, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஒன் பேர் ஆஃப் த நீரிஸ், த சிங்கிள் டீத் வந்து ஒரு இதுல இருக்குமா. ஐ திங்க் பேஜ் நம்பர் 52ல கூட நீங்க பார்க்கலாம். 52ல பாருங்க, ஃபீடிங் நிறைய வித்தியாசமான பிக்சர்ஸ் இருக்கு பாருங்க 52ல. ஸோ த 4 teeth ஆஃப் தட் சாண்ட் அண்ட் டெட்ரிடோடஸ் ஸ்பீரஸ்னா அது மண்ணு கீழே டு அப்டைன் த டெட்ரிடஸ் டைரக்ட்லி, அதாவது இறந்த மக்குன அதை மட்டும் தான் சாப்பிடும். த டைஜஷன் அண்ட் எஜெக்ஷன் தட் ஆர்கன்ஸ் டைரக்ட்லி டெபாசிட் வித் த ஃபீடர்ஸ். இது வந்து அந்த மாதிரி இது சிலதை ஃபீட் பண்ணக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. சம் ஆஃப் த பாலிசிட்டே வந்து இன்டைரக்ட் டெபாசிட் ஃபீடர்ஸ் இருக்குமா, அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. மூணாவது கேட்டகரி இந்த ஃபில்டர் ஃபீடர்ஸ். இது என்ன செய்யும்னா மெனி செடன்டரி அண்ட் சில டியூபுகுலார்ஸ் த பாலிசிட்டேஸ் ஃபில்டர் ஃபீடர்ஸ். அந்த ஃபில்டர் ஃபீடர்ஸ்னா அதை ஃபில்டர் பண்ணும், உள்ள வந்த இது வருது நான் சொன்னல, இது வந்து இப்படி வருது இப்படி போற மாதிரி தேவையானது மட்டும் எடுத்துக்கிடுன்னு சொல்றாங்க. அது பேஜ் நம்பர் 52ல 20.10 அதுல இ டயக்ராம் பாருங்க. இ லாஸ்ட் டயக்ராம் பேஜ் நம்பர் 52ல லாஸ்ட் டயக்ராம், அதுதான் அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? நம்ம செபிலா, இது வந்து ஃபில்டர் ஃபீடருக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அது மாதிரி அனிப்டுரஸ்னு இருக்குது. த வால்
இட் டெவலப்டு ஃபார் ஸ்விம்மிங் பர்பஸ் தான் இருக்குதா. அதுமாதிரி செப்லோபோடா இட்ஸ் ஒன் ஆர்ம்ஸ் ஆர் மாடிஃபைடு டூரிங் தட் ப்ரீடிங் சீசன். அந்த ப்ரீடிங் சீசன்ல இது வந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகுமா சார்? ட்ரான்ஸ்ஃபர் டு தட் அந்த இது மூலம் வந்து த ஸ்பெர்ம் டு தட் ஃபீமேல் தட் இஸ் கால்ட் ஹெட்ரோடைல்னு சொல்லக்கூடியது. அது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கும் அந்த இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுல வர பெருசா ஒன்றும் கிடையாது. அதாவது திரும்ப சொல்றேன், இதுல பாலிசிட்டே அதாவது அடாப்டிவ் ரேடியஸ்னா பாலிசிட்டே இல்ல, ரெண்டு தான். ஒன்னு ஹேபிட் அண்ட் ஃபீடிங் ஹேபிட்டட், ஹேபிட்டேட் அண்ட் ஃபீடிங் ஹேபிட்டட். இந்த ரெண்டுல ஒவ்வொன்று எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது கொஸ்டின் கேட்டா இதுலதான் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல ஒன்றும் பெருசா இதுல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுல வந்து அடாப்டிவ் ரேடியேஷன், ஏன்னா அடுத்த டார்சன் ஆரம்பிச்சா அது நிறைய வரும். டார்சன் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மொலஸ்காக்கு போயிடும். சரியா? அடுத்த நம்ம டைட்டில் வந்து எதுல வரும்னா மொலஸ்கா. அதாவது அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் பாலிசிட்டே, அதுலயே தனியா மொலஸ்கான்னு நம்ம டைட்டில் கிடையாது. டார்சன் இன் கேஸ்ட்ரோபோட்ஸ். மொலஸ்கால கேஸ்ட்ரோபோட அதான் மொலஸ்கால வரும். அதுல டார்சன் மட்டும் தான் படிக்க போறோம், வேற எதுவுமே நம்ம படிக்க போறது கிடையாது. சரியா? அடுத்த ஒரு கிளாஸ்ல வந்து நம்ம அந்த கேஸ்ட்ரோபோட்ஸ் அண்ட் லார்வல் ஃபார்ம் அண்ட் தட் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் மைனர் ஃபைலம் இது ஃபுல்லா அடுத்த ஒரு கிளாஸ் மேல போய் போகும், ஒரு கிளாஸ் மேலேயே போகும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஃபுல்லா அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை பார்ப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ இதோட எக்ஸிட் ஆக வேண்டாம், இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.